இந்த உலகம் முழுக்க டஞ்சன்ஸால நிரம்பியிருக்கு. இந்த உலகத்துல மொத்தம் 3 வகையான டஞ்சன்ஸ் இருக்கு. 1 மக்களால கண்டுபிடிக்கப்பட்ட டஞ்சன்ஸ், மக்களால கண்டுபிடிக்காத டஞ்சன்ஸ், மக்களால கண்டுபிடிக்கவே முடியாத டஞ்சன்ஸ் அப்படின்னு பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் கேட்குது. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பேர் நாயர். நோபல் ஃபேமிலியோட 3வது மகன் தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ அவனோட ஹை ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு இப்போ லைப்ரரியில தான் வேலைக்கு போக போறான். இன்னைக்கு தான் அவனோட ஃபர்ஸ்ட் டே. அவனும் கிளம்பி வந்து கீழே ரெடியா வரான். பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பா ஹீரோவுக்கு தலை வணங்குறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நம்ம ஹீரோவோட ஃபேமிலி தான் இருக்கிறதுலே நோபல் ஃபேமிலியே ரொம்பவே வந்து கீழே இருக்காங்க. ஸோ மற்ற ஃபேமிலிஸ்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோவை ஒரு வேலைக்கார மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ நீ அந்த லைப்ரரிக்கு வேலைக்கு போனால் கூட எல்லாருமே உன்னை அப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பயங்கரமாக கதறி அழுவான். அப்போ நம்ம ஹீரோவோட தங்கச்சி வந்துட்டு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு நீ லைப்ரரியில் போய் அங்கே அடிமையாக இருக்கிறதுக்கு பதிலாக எக்ஸாம் எழுதி ஹீரோ அகாடமியில் பாஸ் ஆகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஹீரோ அகாடமினா வேற ஒன்றும் இல்லை. அங்கே போய் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனோம் அப்படின்னா நம்மளை வந்து ஒரு ஹண்டர்ஸாக மாறிடுவோம். ஸோ அதை தான் அவன் தங்கச்சி சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ நான்லாம் போய் அங்கே பாஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ வேணா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட தங்கச்சி சொல்றா. இப்படியே நம்ம ஹீரோவும் இதெல்லாம் யோசிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் வரா. இவளோட பேர் தான் எம்மா. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நான் லைப்ரரி வேலையில சேர்றதுக்கு பதிலா என் தங்கச்சி சொன்ன மாதிரியே ஹீரோ அகாடமியில போய் எக்ஸாம் எழுதலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோயினும் உன்னோட சக்தி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் என்னோட சக்தி கிரேட் சேஜ் தான். ஆனால் ஒவ்வொரு தடவை அதை யூஸ் பண்ணும் போதும் எனக்கு பயங்கரமாக தலைவலி வந்துடும். ஸோ அதோட அதை என்னால் யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ இனி வரைக்கும் என்னோட சக்தி ஒரு மிஸ்டியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஆக்சுவலாக நான் அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். நீ உன்னோட பவரை யூஸ் பண்ணும்போது தலைவலிக்குதுன்னு சொல்கிறல்ல, அப்படி உனக்கு தலைவலிக்கும் போது நீ ஒரு பொண்ணை கிஸ் பண்ணால் அந்த தலைவலி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. என்ன கிஸ் பண்ணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். இல்லை 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 அப்படி சொல்லலை, ஆனால் இப்படி பண்ணாதான் உன்னோட தலைவலி போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினை கிஸ் பண்ண போகிறான். இரு ஒரு நிமிஷம், இங்கேயே கிஸ் பண்ணா எப்படி, அதுக்கெல்லாம் ஒரு நல்ல பிளேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோவை ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போறா. இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினா கிஸ் பண்றான். இப்போ அந்த பவரை யூஸ் பண்ணி பாருன்னு ஹீரோயின் சொல்றா. சரின்னு நம்ம ஹீரோவும் யூஸ் பண்ணி பார்க்கறான். அப்போ அவன் கண்ணுக்கு அந்த கிரேட் சேஜ் தெரியுது. நம்ம ஹீரோவும் அதுக்கிட்ட நான் ஸ்ட்ராங் ஆகணும், நான் ஸ்ட்ராங் ஆனாதான் ஹீரோ அகாடமியில் வைக்கிற எக்ஸாம்ஸ்ல என்னால் ஜெயிக்க முடியும். ஸோ நான் இப்போ ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேட் சேஜ் கிட்ட நம்ம ஹீரோ கேட்கறான். அதுக்கு அந்த கிரேட் சேஜும் இங்கேருந்து சவுத்தில் 15,000 மீட்டர் தள்ளி ஒரு டஞ்சன் இருக்கு, அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேட் சேஜ் சொல்றாரு. டக்குனு இங்கே நம்ம ஹீரோக்கு தலைவலிக்க ஆரம்பிக்குது. நான் வேணா மறுபடியும் கிஸ் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிஸ் பண்றா. இப்போ நம்ம ஹீரோவோட தலைவலி கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வருது சொல்றான். இப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவோட தலைவலியும் கொஞ்சம் சரியாகுது. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவும் அந்த கிரேட் சேஜ் சொன்ன மாதிரி அந்த டஞ்சனுக்கு வந்துருவான். ஸோ அங்கே இருக்க ஒரு லாக்கை ஓப்பன் பண்ணி அந்த டஞ்சனுக்குள்ளே போகிறான். பார்த்தா அங்கே ஒரு பெரிய டோர் லாக் ஆகியிருக்கு. ஸோ இப்போ அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெல் வேர்டன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேட் சேஜ் சொன்னதை நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் வரும். இப்போ நம்ம ஹீரோவும் ஹிடன் டஞ்சன் ஒன்லி ஐ கேன் என்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெல் வேர்டை சொன்னோன்னா அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது. அப்படியே நம்ம ஹீரோவும் வந்து உள்ளே போகிறான். இப்போ நம்ம ஹீரோ கிட்ட பெருசாக அந்த அளவுக்கு எந்த விதமான வெப்பன்ஸும் கிடையாது. அவங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த ஒரே ஒரு கத்தி மட்டும்தான் இருக்கும். இப்போ இங்கே ஏதாவது மாற்றம் வந்துச்சுன்னா அதை எப்படி அட்டாக் பண்ண போகிறோங்கிற மாதிரி பயந்துக்கிட்டே நம்ம ஹீரோவும் உள்ளே போவான். அங்கே இருக்க ஒரு டோரை திறந்து பார்க்குறான். பார்த்தா உள்ள ஒரு பொண்ணை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. ஏய் உன்னோட பேர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அப்போ அங்கே சுற்றி ஒரு சவுண்டு கேட்குது. என்னோட நெத்தியில் கையை வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்குது. நம்ம ஹீரோவும் கையை வைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒன்று ஃப்ளாஷ் ஆகுது. என்னோட பேர் தான் ஒலிவியா, நான் ஒரு சர்வெண்ட், அதோட நான் நல்லா சண்டை போடுவேன். 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டஞ்சனுக்கு வந்து ஒரு மான்ஸ்டரோட சண்டை போட்டேன். ஆனால் அந்த மான்ஸ்டரை கொன்னதுக்கப்புறம் நான் ஏதோ ஒரு ட்ராப்பில் மாற்றிக்கிட்டேன். ஸோ 200 வருஷமாக இந்த ட்ராப்பில் தான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த செயின் என்னால் உடைக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான செயின். என்ன 200 வருஷமா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஆமாம் 200 வருஷமா இந்த டஞ்சனில் யாருமே வரல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சீக்ரெட்டான டஞ்சன். இந்த டஞ்சன் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் இந்த டஞ்சனை எனக்கு என்னோட கிரேட் சேஜ் தான் சொன்னார். இந்த டஞ்சனுக்கு போனோன்னா நான் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆளாக மாறிடுவேன், அவர் தான் என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவர் என்னை பற்றி ஏதாவது சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறா. உன்னை பற்றிலாம் எதுவும் சொல்லலை, முதல்ல நான் எப்படி ஸ்ட்ராங்காக மாறேன்னு ஒரு வழியை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணும் உன்னோட தலையை என்னோட தலையில் வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவனோட தலையை எடுத்துகிட்டு போய் அந்த பொண்ணோட தலையில் வைக்கிறான். உடனே நம்ம ஹீரோவுக்கு பயங்கர சக்தி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். அப்போ அந்த பொண்ணும் இந்த சக்தியை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் கேட்டுக்கோ. இந்த சக்தி யூஸ் ஆகிறது எல்லாமே உன்னோட லைஃப் பாயிண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. இந்த லைஃப் பாயிண்ட்டை தான் எல்பின்னு சொல்லுவோம். இந்த எல்பியை கொடுத்து தான் உன்னோட பவர்ஸ்லாம் வாங்கணும். ஸோ உன்னோட எல்பியை வந்து நீ ஒவ்வொரு பவர் வாங்கும் போதும் குறைஞ்சிட்டே வரும். மறுபடியும் அந்த எல்பியை எப்படி ரெக்கவர் பண்ணணும்னா உனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச விஷயம். எக்ஸாம்பிள் இப்போ நீ வந்து ஒரு பொண்ணு கூட இருக்கிற அப்படின்னா உனக்கு ரொம்பவே வந்து ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். இல்லைனா ரொம்ப பசிச்சுட்டு இருக்கும்போது உனக்கு சாப்பாடு கொடுத்தா எப்படி இருக்கும், அப்புறம் நிறைய தங்கத்தை கொடுத்தா எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி உனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயங்கள் உனக்கு கிடைக்கும் போது உன்னோட எல்பி ரெக்கவர் ஆகும். ஆனால் ஒருவேளை உன்னோட எல்பி ஃபுல்லாகவே தீர்ந்து போயிடுச்சுன்னா நீ அப்பவே செத்து போயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோவும் ஆக்சுவலாக நீ இதை தான் முதல்ல சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். இப்போ உன்னோட கண்ணை மூடி உன்னோட எல்பி எவ்வளோ இருக்குன்னு கான்சென்ட்ரேட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. நம்ம ஹீரோவும் அதே மாதிரி கண்ணை மூடி பார்க்குறான்.
பார்த்தா அவன்கிட்ட வந்து 550 எல்பி இருக்கு. இத வச்சுட்டு அங்கருந்து கிளம்புறான். ஸோ போற வழியில ஒரு ஸ்லைம் மாதிரி ஒரு மான்ஸ்டர் இருக்கு. இத அழிக்கிறதுக்காக 50 எல்பி குடுத்து ஸ்டோன் புல்லட் வாங்குறான். ஸோ இத வச்சு அந்த மான்ஸ்டர ஈஸியாவே அழிச்சிடுறான். இப்ப அவன்கிட்ட 50 எல்பி போனதுக்கே அவனுக்கு பயங்கரமா டயர்டா இருக்கு. இப்ப அவனு வீட்டுக்கு போய் அவனோட தங்கச்சியோட மடியில படுக்குறான். அப்படியே தங்கச்சிய கட்டி பிடிச்சுக்கிறான். பார்த்தா அவனுக்கு நிறையவே எல்பி கிடைச்சிருக்கு. இப்ப அவன்கிட்ட மொத்தம் 600 எல்பி கிட்ட இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வரா. பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கா. என்ன புது ட்ரெஸ் போட்டிருக்கான்னுலாம் கேட்கவே மாட்டியா? உனக்கு என் மேல அக்கறையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. இல்ல அப்படிலாம் இல்ல. நான் வேணா உனக்கு கட்டி பிடிச்சுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கட்டி பிடிக்கிறான். இப்ப அவனுக்கு எல்பி நிறையவே இன்க்ரீஸ் ஆகுது. மொத்தம் 950 எல்பி கிட்ட வந்துருச்சு. இப்ப நம்ம ஹீரோவோட மாஸ்டர், அதாவது அந்த பொண்ணு சொன்னதை நினைச்சு பார்க்கறான். இந்த மாதிரி உன்னோட ஹீரோ அகாடமில போய் எக்ஸாம்ஸ்ல வந்து நீ பாஸ் ஆகணும்னா நீ டிஸ்டிங்டர் ஐன்னு ஒரு எபிலிட்டியை வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லியிருப்பா. இப்ப நம்ம ஹீரோவும் அவனோட எல்பியை கொடுத்து இதை வாங்குறான். ஃபர்ஸ்டா நம்ம ஹீரோயின் மேல தான் செக் பண்ணி பார்க்கறான். நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே யோசிக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் ஹீரோ அகாடமில ஜாயின் பண்றதுக்காக வந்திருப்பான். அங்க ஒருத்தர் நின்றுட்டு, இதான் உங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த எக்ஸாம்ல நீங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டு அதுகிட்ட இருக்க ரேர் மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டு வரணும். ஒருவேளை இந்த போட்டி முடிஞ்சு நீங்க வெறுங்கையை வீசிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நீங்க ஃபெயில் ஆயிருவீங்க. அதோட நீங்க இப்போ 3 டீமா பிரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. சொன்ன மாதிரி இங்க எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் 3 டீமா போய் பிரிஞ்சுக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் எந்த டீம்ல போய் சேரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்கறான். பட் ஆனா யாருமே நம்ம ஹீரோவை சேர்த்துக்க மாட்டேங்காங்க. அப்ப திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்துட்டு, நான் உன்னோட டீம்ல சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோவும், நீ என்னடி இங்க பண்ற? நீ அந்த லைப்ரரி வேலைக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு ஹீரோயினும், இல்ல நான் உனக்காக தான் அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். நானும் இந்த ஹீரோ அகாடமில ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. நம்ம ஹீரோவும், நீ எனக்காக இந்த வேலையை விட்டுட்டு வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அங்க லெனோர்னு ஒரு பொண்ணு வந்துட்டு, நானும் உங்க டீம்ல சேர்ந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இப்ப அப்படியே 3 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அந்த போட்டியும் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஆமா, நான் இப்ப என்ன பண்றது? அந்த மாஸ்டர் கூட போய் சண்டை போடணுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறா. அதுக்கு ஹீரோவும், இல்ல நீ இங்கே இரு, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மட்டும் அந்த மாஸ்டர் கூட சண்டை போடுறதுக்காக வந்திருப்பான். எய்தாப்ல ஒரு பெரிய மாஸ்டர் இருக்கு. அதோட லெவலே வந்து 99 கிட்ட இருக்கு. அது கையில ஒரு ஸ்கைத்து வச்சிருக்கு. அதுகிட்ட எல்பி வந்து 4000க்கு மேல இருக்கு. அதை பார்த்தோம் நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம ஹீரோ ஆல்ரெடி 300 எல்பில தான் சண்டை போட்டுட்டு இருக்கான். அவன்கிட்ட இப்போ 300 எல்பி தான் இருக்கு. இருந்தாலுமே அந்த 300 எல்பியை வேஸ்ட் பண்ணாம அந்த ஸ்டோன் புல்லட்டை வாங்கி கரெக்டா அந்த மான்ஸ்டரை கொண்டுறான். அண்ட் இப்போ நம்ம ஹீரோவோட லெவல் 33 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருது. அண்ட் அந்த மான்ஸ்டரோட ரேர் மெட்டீரியல் எடுத்துட்டு வந்துடுறான். இப்போ ஒரு வழியா அந்த போட்டியும் முடிஞ்சிருச்சு. இந்த போட்டியில மொத்தம் 3 டீம் பாஸ் பண்ணி ஹீரோ அகாடமில ஜாயின் பண்ணுவாங்க. அந்த 3 டீம் யாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒவ்வொரு டீமா சொல்லிட்டு இருக்காரு. ஆல்ரெடி 2 டீம் சொல்லிட்டாரு. இனிமே நம்ம ஹீரோவோட டீம் வரவே இல்லை. இப்போ நம்ம ஹீரோவும் யோசிச்சு பார்க்குறான். அந்த மாஸ்டர் என்கிட்ட சொல்லியிருந்தா இந்த ரேர் மெட்டீரியலை மட்டும் நீ எடுத்துட்டு போனேன்னா கண்டிப்பா 3வது பிளேஸ்க்குள்ள ஒரு பிளேஸ் கண்டிப்பா வந்துருவேன்னு அந்த மாஸ்டர் சொல்லியிருந்ததா நம்ம ஹீரோ நினைச்சு பார்ப்பான். சொன்ன மாதிரியே அவன் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்திருக்கான். நம்ம ஹீரோ இவ்வளோ பாயிண்ட் எடுத்ததை யாருமே நம்ப மாட்டேங்காங்க. ஏன் நம்ம ஹீரோவுக்கே நம்பிக்கை வரல இன்னும். இங்கிட்டு நம்ம ஹீரோவோட மாஸ்டரும், எப்படிரா நீ அந்த மான்ஸ்டரை கொன்னு அதோட ரேர் மெட்டீரியல் எடுத்துட்டு போன, எனக்கு நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவ சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோ அகாடமில ஜாயின் பண்ணிட்டான். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அந்த பில்லை பார்க்குற வரைக்கும் தான் சந்தோஷம். அந்த பில்லில் ஹீரோ அகாடமில ஜாயின் பண்றதுக்கு நிறைய காசு கட்டணும்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம ஹீரோ அகாடமில பாஸ் ஆயிட்டான். ஸோ அதை நினைச்சு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, என்னால் அகாடமிக்குள்ள போக முடியுமானே தெரியல. அதோட என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோன்னு தெரியுமா? அதை கேட்டோன்னு நீங்க ஷாக் ஆயிருவீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கவலைப்படாத மவனே, உனக்காக நான் நிறைய சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாங்க. ஓ அப்படியா? அப்பனா ஒரு வாரத்துக்குள்ள 3 லட்ச ரூபாவை நீங்க என்ட்ரி ஃபீஸ்க்கு கொடுத்துருவீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்ன 3 லட்ச ரூபாவா? நம்ம மொத்த குடும்பத்தையும் அடகு வச்சா கூட அவ்வளோ பணத்தை எங்க இருந்து போய் எடுக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா என்ன மன்னிச்சிடுறா மவனே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவால இப்போ அவ்வளோ பணத்தை கொடுக்க முடியாது. ஸோ அதனால வேற ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாஸ்டர்கிட்ட போய் கேட்டுட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. ஒரே வாரத்துல 3 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னா அதுக்கு இருக்க ஒரே வழி அட்வென்ச்சரோட கில்டுல சேர்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் சொல்லுவா. நம்ம ஹீரோவுக்கு இப்போ வேற எந்த வழியும் இல்லாதனால அவனும் வந்து அட்வென்ச்சரோட கில்டுல சேர்றதுக்காக வந்துடுறான். உள்ள வந்து பார்த்தா ஒருத்தன் பெருசா வந்து நம்ம ஹீரோக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கான். ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறதுக்குள்ளேயும் அங்க ஒரு பொண்ணு வந்துட்டு புதுசா வந்தவங்க கிட்ட இப்படி நடந்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் வந்து கைண்ட்லியா சொல்றா. இப்போ அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்வென்ச்சரஸ்லாம் கில்டு என்ன பண்ணுவாங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க, மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கொல்லுவாங்க, அதுக்கப்புறமா டஞ்சன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. நாங்க இதை ரேங்க் வைஸா பிரிக்கிறோம். இப்போ நீங்க புதுசா வந்திருக்கனால ரேங்க்ல இருக்கீங்க. அண்ட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களோட ரேங்க் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தான் இந்த கில்டோட ரூல்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் ஓகே அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனை ஃபில்அப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட ரொம்பவும் சாஃப்டா நடந்துக்கிறா. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டான். இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நீங்க இந்த கில்டில் சர்வே பண்ண முடியுமாங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இந்த கில்டு வந்து ரொம்பவும் பெரிய கில்டு. அதுவும் இல்லாம ஒலிவியா அப்படிங்கிற ஒரு சர்வெண்ட் இந்த கில்ட தான் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு
அவ சொல்றா, என்ன ஒலிவியா என்னோட மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். உங்களோட மாஸ்டரா, என்ன தேவையில்லாம உளம்பிட்டு இருக்கீங்க, இப்போ உங்களோட ஸ்கில்ல டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு புக் எடுத்து நீட்டுறா. இதுக்கெல்லாம் அவசியமே இல்லை, ஏன்னா என்னோட ஸ்கில் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் ரொம்பவும் பவர்ஃபுல்லானவன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்பனா சரி அதையுமே பாத்துருவோமே, நீங்க உண்மையிலேயே உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் பவரா இருந்துச்சுன்னா நான் என்னோட ஸ்கேட்டை தூக்கி காட்டுறேன், அதோட உங்களுக்கு ஐ லவ் யூ சொல்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்கில்ல அந்த புக்ல வச்சு டெஸ்ட் பண்றான். அதை பார்த்தோன்னு அவளே வாயடிச்சு போயிடுறா. சரி இப்ப நீ சொன்ன மாதிரி செய்ய அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே அவளும் வெக்கப்பட்டுக்கிட்டே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவளோட ஸ்கேட்டை தூக்கி காட்டுறா. இப்ப நம்ம ஹீரோவுக்கு இதை பார்த்தோன்னா எல்பி 700 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. சரி ஓகே, நீங்க இந்த கில்ட்ல சேர்ந்துட்டீங்க, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் மிஷனை நாங்க ரேங்க்ல இருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இல்ல எனக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது, ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் அதிகமான மிஷனா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். சரி ஓகே, அப்பனா உங்களுக்கு நான் ரேங்க் மிஷன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. இதோ இந்த பூச்சியை தான் நம்ம இப்போ ஹீரோ கலெக்ட் பண்ணி கொண்டு வரணும், இந்த குவிஸ்ட்டை தந்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க வெற்றியோட திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோ அந்த பூச்சியை வேட்டையாடுறதுக்காக தனியா வந்திருக்கான். ஆமா, இவ்வளவு பெரிய இடத்துல எப்படி நான் அந்த பூச்சியை கண்டுபிடிக்கிறது, என்னோட பவர் யூஸ் பண்ணாதான் இந்த பூச்சியை என்னால கண்டுபிடிக்க முடியும், ஆனா பவர் யூஸ் பண்ணா தலைவலிக்குமே, அந்த தலைவலியை சரி பண்றதுக்கு எம்மாவும் என் பக்கத்துல இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கான். சரி ஓகே, என்கிட்ட எல்பி வேற 300 தான் இருக்கு, இந்த பவரை எப்படியாச்சும் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவரை யூஸ் பண்ணி அந்த பூச்சி எங்க இருக்குன்னு கேட்கறான். இங்க இருந்து 310 மீட்டர் தள்ளி அந்த பூச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேட் சேஜ் சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோவுக்கு அந்த பவர் யூஸ் பண்ணனால ரொம்பவும் தலைவலிக்கு. கிரேட் சேஜ் சொன்ன மாதிரியே அங்க ஒரு 310 மீட்டருக்கு அங்கிட்டு ஒரு பூச்சியை கண்டுபிடிக்கிறான். எனக்கு ரொம்பவும் தலைவலிக்கு, எம்மா என்கிட்ட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போதே அங்க நம்ம எம்மா வந்து நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிக்கிறா. ஆமா எம்மா, நீ எங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ எதுக்கு சொல்லாம கொள்ளாம என்னைய விட்டுட்டு கில்ட்ல சேர்ந்த, நீ என்கிட்ட இருந்து மறைச்சிட்ட பத்தியா, 6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ராமிஸ் பண்ணிருக்கோம், ஞாபகம் இருக்கா, நம்ம என்ன ஆனாலும் சரி எப்பவுமே நம்ம 2 பேரும் ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணோமே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு எம்மா கேட்கறா. எனக்கு அது நல்லாவே ஞாபகம் இருக்கு, அதோட உன்கிட்ட சொல்லாம கில்ட்ல சேர்ந்ததுக்கு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப எனக்கு ரொம்பவும் தலைவலிக்குதுப்பா, அதோட எனக்கு எனக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு கிஸ் வேணுமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கறா. ஆமா, ஆனா நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் தானே கடைசி வரைக்கும் ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. இப்ப 2 பேருமே கிஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோவோட தலைவலியும் போகுது. நம்ம ஹீரோவும் அவனோட குவிஸ்டை சரியா செஞ்சு முடிச்சனால இப்ப அவனுக்கு 2,50,000 ரூபாய் கிடைக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தா போதும், நான் சாதிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியா, நீங்க உண்மையிலேயே இந்த ஜாபை ரொம்ப சூப்பரா செஞ்சீங்க, அண்ட் உங்களுக்கு மீதி பணமும் கிடைக்கிறதுக்கு நான் இன்னொரு ஜாபும் வச்சிருக்கேன், அதையும் போய் சூப்பரா செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோலா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கால்ல, அவன் நம்ம ஹீரோ கிட்ட ரொம்பவும் க்ளோஸா இருக்கா. போது நிறுத்துங்க, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை பிடிச்சி எம்மா இழுக்கிறா. நீ நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு லோலா சொல்றா. அதுக்கப்புறம் எம்மாவும் லோலாவும் சண்டை போட ஸ்டார்ட் பண்றாங்க. சூப்பர், நல்லா அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்கரேஜ் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ தான் எப்படியாவது இந்த சண்டையை நிறுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட காதுல போயிட்டு நீ தான் எனக்கு கிடைச்ச ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இந்த சைடு லோலாவோட காதுல போயிட்டு உன்னாலதான் நான் ஹீரோ அகாடமில ஜாயின் பண்ண போறேன், சோ நீ தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க லோலாவோட காதுல சொல்றான். இப்ப சாதாரணமா போயிட்டு இருந்த சண்டை டபுள் மடங்கு அதிகமாகுது. உடனே நம்ம ஹீரோவும் சரி ஓகே, நம்மளுக்கு இப்ப 2வது ஜாப் இருக்கு, சோ அதை போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இப்போ அவங்களோட 2வது குவிஸ்டுக்கு வந்துடுறாங்க. இந்த குவிஸ்ட்ல அவங்க ஒரு பிக் ரேபிட்டை தான் வேட்டையாடணும். நம்ம ஹீரோயினும் நான் தான் அந்த ரேபிட்டை வேட்டையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நம்ம ஹீரோவும் எதுக்குன்னு கேட்க, அப்ப தானே அந்த லோலா ஒன்னே புகழாம இருப்பா, அவ ஒன்னே புகழ்தான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ரொம்பவும் க்ளோஸா நடந்துக்கிறா, அதனால நான் எப்படியாவது அந்த ரேபிட்டை வேட்டையாட போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. இப்ப பார்த்தா அவங்கள ஒரு 2 கோப்ளின்ஸ் அட்டாக் பண்ண வருது. அந்த கோப்ளின்ஸ்லாம் லெவல் 17ல இருக்கு, அதாவது எம்மாவோட லெவல். சோ எம்மா இதெல்லாம் நீனே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப பார்த்தா அந்த 2 கோப்ளின்ஸையும் ஒரு பெரிய ரேபிட் வந்து அட்டாக் பண்ணுது. இதுதான் அவங்க வேட்டையாட வேண்ட அந்த பிக் ரேபிட். அந்த ரேபிட்டோட லெவல் 24 நம்ம ஹீரோ சொல்றான். நான் தான் அந்த ரேபிட்டை முடிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அந்த ரேபிட் கூட போய் ஃபைட் பண்றா. அந்த ரேபிட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணுது. நம்ம ஹீரோயின் அதுக்கேற்ற மாதிரி ஃபைட் பண்றா. ஆனா அந்த ரேபிட் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கனால நம்ம ஹீரோவையும் அட்டாக் பண்ண வருது. இப்ப நம்ம ஹீரோவும் அவனோட எல்பியை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டோன் புல்லட் வாங்கி அந்த ரேபிட்டை அடிச்சிடறான். ஆனா இதெல்லாம் டெம்பரவரிக்கு தான், சீக்கிரம் இங்க இருந்து ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயினும் எம்மாவும் தனியா ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் ரொம்பவும் வீக்கா இருக்கேன், அந்த சாதாரண ரேபிட்டை கூட என்னால அடிக்க முடியல அப்படின்னு நம்ம எம்மா ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. எம்மா ரொம்பவும் ஃபீல் பண்றாளே, இப்ப நான் தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும், பெசாட்டி எம்மாவை பவர்ஃபுல் ஆக்கிறவா, ஆனா எனக்கு எல்பி தேவைப்படுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப எம்மா கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா, அதாவது உன்னோட காதை கொஞ்ச நேரம் கடிச்சுக்குவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உடனே எம்மாவும் வெக்கப்பட்டுக்கிட்டே நீ கேட்கறனா அதுல ஏதாச்சும் ரீசன் இருக்கும், சோ நீ இப்ப என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு எம்மா நிக்கிறா. இப்ப நம்ம ஹீரோவும் வெக்கப்பட்டுக்கிட்டே போய் எம்மாவோட காதை கடிக்கிறான். இது ரொம்பவும் சாஃப்டா இருக்கே, எனக்கு வேற வழி தெரியல எம்மா, இப்படி பண்ணாதான் என்னால எல்பியே எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். இப்ப பார்த்தா அந்த ரேபிட் அட்டாக் பண்ண வருது, சீக்கிரமா கடிச்சாவணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேக வேகமா எம்மாவோட காதை போட்டு கடிக்கிறான். இப்ப அவனோட எல்பி வந்து கிட்டத்தட்ட 1300 வரைக்கும் அதிகமா இருக்கு. கரெக்டா அந்த ரேபிட் உங்களை அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோவும் தப்பிச்சிடறான். இப்ப அந்த ரேபிட்டை ஒரு ஸ்டோனால நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிருக்கான். இப்ப எம்மாவை அப்படியே பவர்ஃபுல் ஆக்கிடுறான். இனிமே நீ பாத்துக்கோ எம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னோன்னு எம்மா அந்த ரேபிட் கூட போய் ஃபைட் பண்றா.
நீங்க உண்மையிலே இந்த ரேபிட்டை வேட்டையாடிட்டீங்களா? என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு லோலா ரொம்பவும் ஷாக் ஆவறா. இப்ப நம்ம ஹீரோயின் போயிட்டு நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? அண்ட் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேருமே சேர்ந்துட்டாங்க. சரி ஓகே ஓகே இந்த ரேபிட்டை வேட்டையாடிருக்கோம். இத சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப அந்த ரேபிட்ட அங்க கொண்டு வந்துடுறான். எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ ரொம்பவும் சூப்பர் அப்படின்னு லோலா சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவை வந்து கட்டி பிடிச்சுக்கிறா. இந்த சைடு நம்ம ஹீரோனும் வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சுக்கிறா. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப அப்படியே எல்லாருமே சேர்ந்து இந்த ரேபிட்டை வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இந்த ட்விஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்காக நம்ம லோலாவும் வந்து பணத்தை கொடுக்குறா. அதோட இந்த பணம் உங்களுக்கு ஹீரோ அகாடமில ஜாயின் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு லோலாவும் அங்க இருக்க சுத்தி இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. என்னால இதெல்லாம் நம்பவே முடியல. நான் இவ்வளோ ஸ்ட்ராங்கா மாறுவேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இதுக்கெல்லாம் காரணம் என்னோட மாஸ்டர். எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் என்னோட மாஸ்டருக்கும் நான் சீக்கிரமே உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவும் சரி எம்மாவும் சரி அவங்களோட ஸ்கூல் ஃபீஸை 2 பேருமே சேர்ந்து ஒண்ணா கட்டிட்டாங்க. இப்போ அந்த ஹீரோ அகாடமில ஒரு டியூக்கோட பொண்ணு வரா. இவளோட பேரு மெரியா. இவ ரொம்பவும் பெரிய இடத்து பொண்ணுனால நம்ம ஹீரோவும் எம்மாவும் தலை வணங்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவனோட கண்ணை வச்சு அவளை செக் பண்ணி பார்க்கும்போது பயங்கரமா ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஒரு சாபம் இருக்கு. அதாவது இவளோட 16 வயசுல இவ இறந்து போயிடுவா அப்படின்னு ஒரு சாபம் இருக்கு. இப்போ அப்படியே ஹீரோ அடுத்த நாள் காலையில தூங்கி எந்திக்கிறான். பார்த்தா அவளோட தங்கச்சியும் கிட்ட தான் படுத்து கிடக்கா. என்னாச்சு இங்கே படுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ ஸ்கூலுக்கு போறல அதனால தான் உன்னை பிரியறதுக்கு எனக்கு மனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவங்களோட அப்பா கரெக்டாக அந்த இடத்துல திறந்து பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவும் தங்கச்சியும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக கத்துறாங்க. நம்ம ஹீரோவும் ரெடி ஆகிட்டு வெளியே வரான். பார்த்தா எம்மா நிற்கிறா. இன்னைக்கு தான் அவங்க 2 பேத்துக்குமே ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட எல்பியை ஏற்றணும். ஸோ அதனால நம்ம ஹீரோவும் எம்மாவும் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட 1830 எல்பி கிட்ட இருக்கு. நம்ம ஹீரோவும் எம்மாவும் ஒரே கிளாஸ் தான். ஸோ இப்போ 2 பேருமே இவங்களோட கிளாஸ்க்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பேசுகிறாங்க. பிகாஸ் இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவும் பணக்காரங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அப்பாலாம் ஃபர்ஸ்ட் நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. நம்ம ஹீரோ மட்டும்தான் 3rd நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவன். ஸோ அதனால நம்ம ஹீரோவை எல்லாருமே ஒதுக்கி வைக்கிறாங்க. இப்போ அதே கிளாஸ்க்கு தான் நம்ம மரியாவும் வரா. ஸோ அவளை பார்த்தோன்னு எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. இவன் நம்ம கிளாஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. மரியா வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட உங்களை பார்த்ததுல ரொம்பவும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் வைக்கிறா. இதை பார்த்தோன்னா சுற்றி இருக்கவங்களுக்கு எல்லாம் பொறாமையாவது. நம்ம ஹீரோவும் அவளோட கேர்ஸை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கா. சரி ஓகே நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறா. இப்போ மரியா நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் ஒருத்தன் வந்துட்டு நான் உங்க கூட ஃப்ரெண்டா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். இப்போ இவங்க ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங் வந்திருக்காங்க. எல்னா அப்படிங்கிற ஒரு டீச்சர் தான் இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறாங்க. இவங்களோட ட்ரைனிங்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவை தான் கூப்பிடுறாங்க. உன்கிட்ட இருக்க வாளை வச்சு நீ என்ன எவ்வளவு நாள் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எல்னா ஹீரோ கிட்ட சொல்றா. இப்போ நம்ம ஹீரோவும் ஆனா உங்களுக்கு பயங்கரமா அடிப்படும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். என் மேல ஒரு ஸ்கிராட்ச் கூட படாது அப்படின்னு சொல்லிட்டு எல்னா சொல்றா. இவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்காங்கன்னா இவங்க கண்டிப்பா பவர்ஃபுல்லான ஆளா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட கண்ணை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கறான். பார்த்தா 232 லெவல்ல இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ 32வது லெவல்ல தான் இருக்கான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம எல்னாவை போய் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். பார்த்தா அவ டக்குன்னு மறைஞ்சு பின்னாடி போயிடுறா. எவ்வளவு ஃபாஸ்டா இவன் மறைஞ்சு போனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இப்போ உங்களோட ட்ரைனிங் என்னன்னு புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி தான் நீங்க பேக் ஸ்டெப்பை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வரவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்னா சொல்லி இப்போ நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமா அடிபட்டுருது. அச்சச்சோ நீங்க இவங்களை கொன்னுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எம்மா பயந்துட்டு இருக்கா. கவலைப்படாத நான் ஹீலிங்கை யூஸ் பண்ணி இவனை சரி பண்ணிடுறேன் அப்படின்னு எல்னா சொல்றதுக்குள்ளேயுமே நம்ம ஹீரோவா எந்திரிச்சிடறான். சரி ஓகே அப்பனா போட்டியை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் மறுபடியும் உன்னை அட்டாக் பண்ண வரேன். நீ என்னோட அட்டாக்ல இருந்து பேக் ஸ்டெப்பை யூஸ் பண்ணி தப்பிச்சிட்ட அப்படின்னா நான் உனக்கு கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஷேட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறா. உடனே அங்க இருக்க எல்லா பசங்களும் டேய் நீ சூப்பரா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு சேரப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பசங்களாம் எப்பவும் இப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க கேர்ள்ஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை நான் இவங்களை ஜெயிச்சிட்டேன்னா அவங்க எனக்கு கிஃப்ட் தருவாங்க. அந்த கிஃப்ட் வச்சு என்னோட எல்பியை ஏத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிளான் போடுறான். நம்ம ஹீரோ பிளான் போட்டுட்டு இருக்கக்குள்ளேயும் இந்த டீச்சர் நம்ம ஹீரோவை அடிக்க வராங்க. டக்குன்னு நம்ம ஹீரோவும் பின்னாடி வந்துடுறான். அவளந்தான் நீங்க சொன்ன மாதிரி நான் ஜெயிச்சிட்டேன். நீங்க உண்மையிலேயே வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஆளு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய பிரைஸை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். சரி ஓகே அப்படின்னு அந்த டீச்சரும் நம்ம ஹீரோ மேல ஏறி உட்காடுறாங்க. நீ சொன்ன மாதிரி நான் உன்னோட பிரைஸை கொடுத்துட்டேன் அப்படின்னு அந்த டீச்சர் சொல்றாங்க. டேய் எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பசங்களா நம்ம ஹீரோ கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. நம்ம எம்மாவும் வந்துட்டு உனக்கு ஒன்னும் ஆவலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இல்ல எனக்கு ஒன்னும் ஆவலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட எல்பியை பாக்குறான். அவனுக்கு 400 எல்பி ஏறி இருக்கு. மொத்தமா அவன்கிட்ட 2030 எல்பி கிட்ட இருக்கு. சரி ஓகே இப்ப நம்ம நெக்ஸ்ட் ட்ரைனிங்க்கு போனா நீங்க எல்லாருமே ஜோடியா டீம் அப் ஆயிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் சொல்றாங்க. நம்ம எம்மாவும் வந்துட்டு நான் உன் கூட ஜோடி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்ப அந்த டீச்சர் வந்துட்டு நீங்க 2 பேருமே டேட்டிங் தானே பண்ணிட்டு இருக்கீங்க. சோ நீங்க 2 பேருமே ஒரே டீம்ல இருந்தா உங்களோட அட்வான்டேஜஸ் அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் சொல்றாங்க. அதெல்லாம் இல்லை நாங்கள் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எம்மா சொல்றா. இப்போ அந்த டீச்சர் மரியாவோட டீம்ல போயிட்டு நீங்க 2 பேருமே எப்பவுமே ஒன்னா தான் இருப்பீங்க. ஸோ அதனால இந்த ட்ரைனிங்ல நீங்க 2 பேருமே ஒன்னா விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் சொல்றாங்க. இப்போ நம்ம மரியா தனியா இருக்கனால அவகிட்ட நிறைய பாய்ஸ் வந்துட்டு நான் உன்னோட டீம்ல சேர்ந்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கறாங்க. நம்ம மரியா அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்க எல்லாருமே வந்து நோபல் ஃபேமிலி மற்ற பசங்க அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சு பாக்குறீங்க. ஆனா நம்ம எல்லாருமே மனுஷங்க. அதோட இந்த ஹீரோ அகாடமில படிக்க வந்த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே ஒரே ப்ரியாரிட்டி தான்.
அதனால நான் இப்போ நாயரோட டீம்ல சேர்ந்துக்கிறேன். நாயர் நான் உன்னோட டீம்ல சேர்ந்துக்கிறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மரியா நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்கறா. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. நானும் உன் கூட டீம் அப் ஆயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மரியாவும் ஹீரோவும் டீம் அப் ஆயிக்கிறாங்க. என்ன இப்போ புதுசா இன்னொரு ஹீரோனா அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம நம்ம ஹீரோவோட தங்கச்சி இங்க ஸ்கூல்ல கத்திக்கிட்டு இருக்கதை காமிக்கிறாங்க. நீங்க இப்ப எல்லாருமே டீம் அப் ஆயிட்டீங்க, ஸோ உங்களோட ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொன்னோன்னே நம்ம ஹீரோவோட டீம்ல மரியா நம்ம ஹீரோவை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண போறா. மரியா நம்ம ஹீரோவை பிடிச்சி ஜஸ்ட் தள்ளி தான் விட்டுருப்பா. அதுக்கே அவளுக்கு பயங்கரமா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். அவளும் டக்குன்னு நிக்க முடியாம நம்ம ஹீரோ மேலேயே விழுந்துருவா. இப்போ நம்ம மரியா கூட இருக்க பொண்ணு ஓடி வரா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. நம்ம ஹீரோவும் பயங்கரமா ஷாக் ஆகுறான். இவ ஜஸ்ட் என்ன சின்னதா தான் ஒரு அட்டாக் பண்ணா, இதுக்கே இவளுக்கு இப்படி மூச்சு வாங்குதுன்னா கண்டிப்பா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த சாபம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இப்ப அந்த மரியாவை அவனோட கண்ணை வச்சு டெஸ்ட் பண்ணி பாக்குறான். பார்த்தா மரியாவோட ஹார்ட் கிட்ட அந்த சாபம் இருக்கு. அந்த சாபத்தை ரிலீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இப்ப 8000 எல்பி கொடுத்தானா மரியா கிட்ட இருக்க சாபத்தை ரிலீஸ் பண்ணிடலாம். ஆனா நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிறது 2000 எல்பி தான். இப்ப நான் சீக்கிரமா எல்பியை சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த கிரேட் சேஜ் யூஸ் பண்றான். உனக்கு சீக்கிரமா எல்பி வேணும்னா நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளு. இங்க இருக்க பொண்ணுங்க எல்லாத்தோட செஸ்ட்டை நீ டச் பண்ணிட்டு போ, அப்பனா உனக்கு 2000 எல்பி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேட் சேஜ் சொல்றாரு. ஆனா இது ஸ்கூலு, இங்க எப்படின்னா இந்த மாதிரிலாம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகிறதுக்குள்ளயும் அவனுக்கு பயங்கரமா தலைவலிக்குது. இப்ப இந்த கிரேட் சேஜ் யூஸ் பண்ணனால எம்மா எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, சீக்கிரமா எனக்கு கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஆனா இது ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு எம்மா யோசிக்கிறா. ஆனா நம்ம ஹீரோ டக்குன்னு யோசிக்காம கிஸ் பண்ணிடுறான். சுத்தி இருக்க எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இப்ப அந்த டீச்சர் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டையால ஓட விட்டு அடிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க கில்டுல நம்ம லோலா உட்காந்து புக் படிச்சிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ கரெக்டா வரான். அச்சோ நீ என்ன பாத்துறாத, சரி இரு நான் சீக்கிரமா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மூஞ்ச மூடிட்டே சீக்கிரமா உள்ள ஓடி போறா. நம்ம ஹீரோவும் ஆமா இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஒரு பொண்ணு கிட்ட கேக்குறான். ஒன்னும் இல்ல, அவ மேக்கப் போடாம இருந்தா திடீர்னு நீ வந்தோன்னே அவளை பாத்திர கூடாது இல்ல, அதனாலதான் மேக்கப் போடுறதுக்காக போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. ஆனாலும் இது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எம்மா சொல்றா. விடு விடு ஐயா பிரபலம் ஆயிட்டே போறோம்ல, அதனால அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ காமெடி பண்றான். இப்போ இவங்க 3 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு மரியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு உடம்புல சாபம் இருக்கு. அந்த சாபம் என்னன்னா அவளோட 16 வயசுல அவ இறந்து போயிருவா. நம்மளுக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. அந்த 1 வாரத்துக்குள்ள சாபத்தை ரிமூவ் பண்ணலன்னா அவ இறந்து போயிருவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். எனக்கு லூனா அப்படிங்கிற ஒரு பொண்ணை தெரியும். அவ என்னோட ஃப்ரெண்டு தான். அவ ரொம்பவும் பவர்ஃபுல்லானவ. அதோட அவளோட ஸ்கில்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ ஒரு கிளெரிக்கு. அடுத்த 3 மாசத்துக்கு அவ ரொம்பவும் பிஸியான ஷெட்யூல்லாம் போட்டு வச்சிருக்கா. ஆனா அவ சாபத்தை ரிமூவ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த மாதிரியான வேலைகள்லாம் அவ்வளவா பெருசா எடுத்து பண்ண மாட்டா. இருந்தாலும் அவ என்னோட ஃப்ரெண்டுனால இதுக்கு ஒத்துக்குவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம லோலா சொல்றா. இப்ப நம்ம ஹீரோவும் நான் தான் எப்படியாச்சும் மரியாவோட சாபத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும். அவளோட பர்த்டே வேற இன்னும் 1 வாரத்துல வரப்போகுது. அதுக்குள்ளேயும் அவளை காப்பாத்தி அவளோட சாபத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும். சரி ஓகே அந்த கிளரிக்கை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றதோட இப்ப நம்ம லோலா லூனாவை தேடி வந்துட்டு இருக்கா. அங்க பார்த்தா நிறைய கூட்டம் இருக்கு. உள்ள போயிட்டு வெளியே வரவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா வராங்க. உண்மையிலேயே அவளோட வேலையை சூப்பரா தான் பாப்பான்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நாயருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக லூனாவை நாயர்கிட்ட கூட்டிட்டு போறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம லோலா யோசிக்கிறா. இப்போ ஒரு பேஷண்ட் வந்துட்டு உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு லூனா தூங்கிடுறா. திடீர்னு பார்த்தா நம்ம லோலா அங்க வந்து நம்ம லூனாவை எழுப்புறா. இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலைனா அப்புறம் டயர்டாகாம என்ன பண்ணும் அப்படின்னு லோலா சொல்றா. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. அவன் இங்க மாஸ்டரை பாக்குறதுக்காக வந்திருக்கான். அவனும் ஸ்பெல் வேர்டெல்லாம் சொல்லி அந்த டஞ்சனுக்குள்ள போறான். இப்ப அந்த மாஸ்டர் கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றான். இந்த மாதிரி மரியா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட உடம்புல கேர்ஸ் இருக்கு. அதை ரீல்ஸ் பண்றதுக்காக இப்ப நான் ஒரு கிளரிக் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நடந்த விஷயத்தான் சொல்றான். ஆனா என்கிட்ட 10,000 எல்பி இருந்துச்சுன்னா நானே அதை ஈஸியா ரிமூவ் பண்ணிடுவேன். ஆனா என்கிட்ட இல்லாதனால தான் இப்போ கிளரிக் கிட்ட ஹெல்ப் கேட்கறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ அப்பனா உனக்கு ஈஸியா எல்பி கெயின் பண்றதுக்கு நான் ஒரு ட்ரிக் சொல்றேன். அந்த கிளரிக் பாக்குறதுக்கு ரொம்பவும் சூப்பரா இருப்பா. ஸோ அதனால அவகிட்ட நீ ரொம்பவும் க்ளோஸா இருந்தானா உனக்கு நிறைய எல்பி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்றா. ஆனா இப்படிலாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆகுறான். ஏய் நான் சும்மா தான் சொன்னேன், இங்க வா நான் உனக்கு வேற ஒரு பிளான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த மாஸ்டர் நம்ம ஹீரோவுக்கு லக்கி லீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த மாஸ்டரே சொன்னனால 300 எல்பி கொடுத்து இந்த ஸ்கில்ல வாங்கிக்கிறான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போது எம்மா கூப்பிடுறா. நம்ம ஹீரோவும் அப்படியே போலான்னு சொல்லிட்டு போகும்போது பூனை தடுக்கி எம்மாவோட செஸ்ட்லயே விழுந்துடுறான். இப்ப அவனுக்கு ஒரு 300 எல்பி கிடைச்சிருக்கு. என்ன மன்னிச்சிடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றதுக்குள்ளேயே அங்க காத்தடிச்சு நம்ம எம்மாவோட ஸ்கேட் அப்படியே தூக்கிடுச்சு. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோவுக்கு ஒரு 250 எல்பி ஏறிடுச்சு. இப்ப பார்த்தா திடீர்னு அங்க காத்தடிச்சு எல்லாரோட ஸ்கேட்டுமே தூக்குது. இப்ப நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு 100 150 200 250 அப்படின்னு சொல்லிட்டு எல்பி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. மாஸ்டர் நீங்க எனக்கு கொடுத்த இந்த ஸ்கில் ரொம்பவும் வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டரை புகழ்ந்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. நீ எல்லாத்தையும் பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க எம்மா வந்து நம்ம ஹீரோ கிட்ட பயங்கரமா டென்ஷன் ஆகுறா. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம லூனாவும் லோலாவும் வராங்க. உங்களுக்கு ஏதோ ஹெல்ப் வேணும்னு லோலா தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தா அப்படின்னு லூனா சொல்றா. இப்ப நம்ம ஹீரோவும் எம்மாவும் ஆமாங்க எங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் சொல்றாங்க. சரி ஓகே வாங்க அப்போ உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூனா அங்கிருந்து போறா. லூனா பாக்குறதுக்கு ரொம்பவும் வெள்ளையா சாஃப்டா ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எம்மா பொறாமப்பட்டுட்டு இருக்கா. எங்க நம்ம ஹீரோ இவளோட க்ளோஸ் ஆயிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு எம்மா கவலைப்படுறா. இப்ப நம்ம ஹீரோவும் இந்த மரியாவோட கேர்ஸை பத்தி லூனா கிட்ட சொல்றான். ஆனா என்னால இந்த கேர்ஸை ரிமூவ் பண்ண முடியாது.
என்னைய மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லூனா சொல்றா. இத நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லூனா ஃபீல் பண்றா. கவலைப்படாதீங்க. இது ஒண்ணும் உங்களோட தப்பு இல்ல. நீங்க எத்தனையோ உயிர ஒரு நாளைக்கு காப்பாத்துறீங்க. ஸோ இதுக்கெல்லாம் நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லோலா சொல்றா. ஆமா கரெக்ட் தான். இவங்க எத்தனையோ உயிர ஒரு நாளைக்கு காப்பாத்துறாங்க. ஒரு உயிர காப்பாத்தலனோன இவங்க ரொம்பவும் பொறுப்பெடுத்து கவலைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நினைக்கிறான். ஆனா இங்க ஏதோ தப்பா இருக்க மாதிரி தெரியுது. இவங்க எதையோ என்கிட்ட மறைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்ணை வச்சு நம்ம லூனாவை டெஸ்ட் பண்ணி பார்க்கறான். பார்த்தா இவங்களோட லெவல் 35ல தான் இருக்கு. இவங்களுக்கு கேர்ஸ் ரிமூவ் பண்ற ஒரு ஸ்கில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டிருக்கு. உடனே நம்ம ஹீரோவும் அதை கிளிக் பண்ணி பார்க்கறான். இவங்க ஒவ்வொரு கேர்ஸை ரிமூவ் பண்ணும்போதும் அவங்களோட லைஃப் ஸ்பேன் குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டிருக்கு. ஓ! அப்ப இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்ப அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம லூனாவும் யாரும் கவலைப்படாதீங்க. நான் கண்டிப்பா மரியாவோட உயிரை காப்பாத்துறேன். நான் இப்ப மரியாவை பார்க்கணும். என்ன அங்க கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு லூனா கேட்கறா. ஆனா லூனா உன்னால தான் அந்த கேர்ஸை ரிமூவ் பண்ண முடியாதுன்னு சொன்னல. அதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாம ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு லோலா சொல்றா. இப்ப நம்ம ஹீரோவும் நான் லூனா கூட கொஞ்சம் தனியா பேசணும். நீங்க தப்பா எடுக்கலன்னா நீங்க 2 பேரும் அங்கிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். திடீர்னு உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொன்னா ரொம்பவும் ஷாக் ஆகாதீங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் நான் உங்ககிட்ட பேசணும். நான் என்னோட கண்ணை வச்சு உங்களோட ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதில தான் தெரிஞ்சுது. நீங்க ஒவ்வொரு டைம் ஒருத்தரோட கேர்ஸ ரிமூவ் பண்ணும்போதும், உங்களோட லைஃப் ஸ்பேன் குறைஞ்சிட்டே வருது. அப்புறம் எதுக்கு நீங்க இந்த வேலைய பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்னா, இங்க வாழ்ற மனுஷங்களோட ஒவ்வொரு உயிரும் ரொம்ப முக்கியம். நானும் எங்க அம்மாவ மாதிரி இருக்க ஆசைப்படுறேன். அவங்களும் இப்படிதான். என்னோட சின்ன வயசுலயே அவங்க கேர்ஸ ரிமூவ் பண்ணி அவங்களோட உயிர மக்களுக்காக தியாகம் பண்ணிட்டாங்க. நானும் அதே மாதிரி தான் இருக்க ஆசைப்படுறேன். ஸோ கண்டிப்பா நான் மரியாவோட உயிரை காப்பாத்துவேன் அப்படின்னு நம்ம லூனா சொல்றா. இப்ப திடீர்னு தூரத்துல ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா இங்க ஒரு பில்டிங் இடிஞ்சு ஒரு குட்டி பையன் மேல விழுந்திருக்கு. அவனுக்கு ரொம்பவும் அடிபட்டிருக்கு. லூனா சீக்கிரமா இவனை காப்பாத்து அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. நம்ம ஏன் இங்க பிறந்தோம்? நம்ம ஏன் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு நீ என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்திருக்கியா அப்படின்னு நம்ம மரியா ஹீரோவை பார்த்து கேட்கறா. நம்ம ஹீரோவும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீ அதுக்கான ஆன்சரை சீக்கிரமா கண்டுபிடிப்ப. ஆனா நான் ஏன் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன் தெரியுமா? அடுத்தவங்களோட உயிரை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு நம்ம லூனா சொல்லிட்டு அவளோட ஹீலிங் கன் ஷூட்டை எடுத்து அந்த பையனோட உடம்புலயே ஷூட் பண்றா. இப்ப அந்த பையன் பொழைச்சுக்கிறான். லூனா நீ உண்மையிலே வேற லெவல் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றதுக்குள்ளயும் லூனா அங்கே கீழே விழுந்துடுறா. என்னாச்சு லூனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தூக்குறான். இல்ல நான் சீக்கிரமா சாக கூடாது. நான் இன்னும் கொஞ்ச நாள் வாழணும். எனக்கு அந்த கேர்ஸை ரிமூவ் பண்றதுக்கு ரொம்பவும் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லூனா சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கா. இப்ப அந்த சின்ன பையனும் ரொம்பவும் சந்தோஷமா வீட்டுக்கு போறான். இப்ப லூனாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பாக்குறாங்க. லூனாவும் சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கா. அவளை நம்ம லோலா எழுப்பணும்னு இல்ல நீங்க அதை கேட்டுட்டீங்களா? நான் சும்மா தான் சொன்னேன். ஆக்சுவலா எனக்கு கேர்ஸை ரிமூவ் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதில் பயம்லாம் இல்லை. நீங்கள் ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லூனா சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே வாங்க நம்ம மரியாவை காப்பாற்ற போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூனா தைரியமாக பேசுகிறா. பட் ஆனால் அவளுக்கு பார்த்தா இருமல் வருது. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு மரியா கேட்குறா. உன்னோட காலில் பார்த்தாலே தெரியுது நீ ரொம்ப பயத்தில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். உனக்கு என்னாச்சு லூனா அப்படின்னு சொல்லிட்டு லோலா கேட்குறா. அப்புறம் தான் நம்ம லோலாவுக்கே அந்த விஷயம் தெரியுது. கேர்ஸை ரிமூவ் பண்ணினா நம்ம லூனா சீக்கிரமாக செத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோலாக்கே இப்போ தான் தெரியுது. இந்த ஒரு விஷயத்தை என்கிட்ட எதுக்கு மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு லோலா லூனாவை அடிக்கலான்னு போறா. பட் ஆனால் டக்குன்னு கெட்டி பிடிச்சிட்டு நீ எனக்கு ரொம்ப முக்கியம் தெரியுமா? நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீ எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு உன்னோட உயிர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு லோலா சொல்றா. இப்போ லூனாவை இதை கேட்டோன்னா ரொம்பவும் சந்தோஷப்படுறா. இவங்க 2 பேருமே ரொம்பவும் சூப்பரான ஃப்ரெண்ட்ஸ் பா அப்படின்னு சொல்லி எம்மாவும் ஹீரோவும் சொல்றாங்க. இப்போ அப்படியே சாயங்காலம் ஆகுது. எல்லாருமே ஒரு டேம் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம லூனாவும் மரியாவை காப்பாற்ற முடியாத நினைச்சு ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு. நான் உன்னோட ஸ்கில் அப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதில் உன்னோட கேர்ஸை ரிமூவ் பண்ணுனா உன்னோட லைஃப் ஸ்பேன் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருந்துச்சு. இப்போ அந்த குறையும் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துட்டோம்னா உன்னோட லைஃப் ஸ்பேன் குறையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் இதை பண்ணுறதுக்கு எனக்கு 4000 எல்பி கிட்ட தேவைப்படுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். எல்பியா அப்படின்னு நம்ம லூனாவும் லோலாவும் ஷாக் ஆகுறாங்க. ஆமாம் எல்பி தான். அது எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா ஒன்று நிறைய பணம் இருக்கணும், இல்லை நல்ல சாப்பாடாக இருக்கணும், இல்லை நிறைய பொண்ணுங்க கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆமாம் அதுதான் அப்படின்னு எம்மா சொல்கிறா. அப்போ நான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. நம்ம எல்லாருமே ஹேரம் ஈவெண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோலா சொல்கிறா. நம்ம ஹீரோவோட எல்பியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இவங்க 4 பேருமே அன்றைக்கி நைட்டு ஹேரம் ப்ரைட் ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த ஈவெண்ட்டெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ பயமாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? இங்கே வந்தால் என்னோட எல்பி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியல. நான் இப்போ வீட்டுக்கு போனேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்படுறான். இப்போ அப்படியே கட் பண்ணா அந்த மரியா வந்து நெஞ்சு வலின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அவள் கூட இருக்க பொண்ணு அமேனா வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறா. ஸோ நம்ம மரியாவுக்கு 16 வயசு ஆக போகிறனால அவளுக்கு வந்து அந்த கேர்ஸோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணால் அந்த ஹேரம் ஈவெண்ட்டை காட்டுறாங்க. இந்த ஒரு ஈவெண்ட்டுக்காக நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண? ஷோ இப்போ ஆரம்பிக்க போகுது. உங்களோட முதல் கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி ஒரு கெஸ்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. பார்த்தா அங்கே ஒரு 3 பொண்ணுங்களும் ஒரு பையனும் வரான். இந்த கேவலமான முட்டை முக்கிய பார்க்கறதுக்காக நாங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் அவங்களை கிண்டல் பண்ணி அவங்கள வெளியே போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. போது நிறுத்துங்க. என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒன்றும் மோசமாலாம் இல்லை. இவன் ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கான். சரி ஸ்கோர் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒருத்தருக்கு 1000 பாயிட்டீங்க. 3 கேர்ள்ஸ் இருக்கனால மொத்தம் 3000 பாயிண்ட்.
பாயிண்ட். நீங்க 3000 பாயிண்ட்க்கு 63 பாயிண்ட் தான் எடுத்திருக்கீங்க. இதுலேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் சொல்றாரு. இது என்னப்பா கேம் அப்படின்னு சொல்லிட்டு எம்மா ரொம்ப பயப்படுறா. கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எம்மாவை மோட்டிவ் பண்றாங்க. மொத்தம் 10 பேர் இந்த ஷோக்கு வருவாங்க. ஆளு போயிட்டு 2வது ஆள் வராங்க. அவங்களும் டக்குன்னு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா 3வது இப்படியே சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்துட்டு போறாங்க. யாரையுமே சுத்தமா பிடிக்கல. இப்ப பார்த்தா ஒரு அட்வென்ச்சர்ல இருந்து ஒரு 3 பொண்ணுங்க வராங்க. இது வரைக்கும் வந்ததுலேயே இவங்க 3 பேர் தான் கொஞ்சம் பரவாயில்லாம ஸ்கோர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் சொல்றாங்க. அச்சச்சோ அடுத்த நாங்க தான். இவங்க 3 பேரோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இல்ல நானே இப்படி பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனே தேத்திக்கிறான். இந்த ஷோவோட கடைசி பார்ட்டிசிபென்ட் வராங்க அப்படின்னு சொன்னோன்னு எல்லாருமே வந்து ஹைப்பா வராங்க. இப்போ எம்மா பயந்துட்டு இருக்கா. சரி ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சேரப் பண்ணி வைக்கிறான். உடனே நம்ம எம்மாவும் தைரியமா அங்க போய் எல்லாருக்கிட்டையுமே வந்து அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறா. என்னோட பேர் தான் எம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்றா. எல்லாருமே வந்து இப்போ இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து எம்மாவை பார்த்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க. இப்ப அடுத்ததான் வந்து லூனா. ஸோ இவளை பார்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் ஹைப்பாகி எல்லாருமே வந்து பயங்கரமா கத்துறாங்க. அப்படியே லோலா. ஸோ இவங்க 3 பேர் வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயங்கரமா சேர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஒரு அதிசயம், இது வரைக்கும் இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணதுலேயே நீங்க தான் ஹையஸ்ட் ஸ்கோர், அதாவது 3000க்கு 2925 பாயிண்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜி சொன்னோன்னா இவங்க 3 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோட இவங்க இந்த கேம்ல வின் பண்ணதுக்காக இவங்களுக்கு நிறைய பணமும் கொடுத்து சந்தோஷமா எல்லாரும் அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு இப்ப நிறைய எல்பி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மொத்தம் 4500 எல்பி கிட்ட இருக்குது. இப்ப அப்படியே இவங்க 4 பேரும் மரியாவை காப்பாத்துறதுக்காக அவளோட வீட்டுக்கு வராங்க. வெளியே அம்மானா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. கவலைப்படாத அமேனா, நீ எதுக்கு அழுதுட்டு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அதை சரி பண்றதுக்காக தான் நாங்க 4 பேர் வந்திருக்கோம். சோ நீ கவலைப்படாத, தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அமேனாவை ஆறுதல் படுத்துறான். உள்ள மரியா ரொம்ப நெஞ்சு வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பந்தான் அவ இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் யோசிச்சு பாக்குறா. நான் மற்ற பசங்க மாதிரி கிடையாது. அவங்க எல்லாரும் ஜாலியா இருந்தாங்க. ஆனா எனக்கு இந்த கேர்ஸ் இருக்கனால என்னால சந்தோஷமாவே இருக்க முடியல. என்னோட 16வது வயசுல நான் இறந்து போயிடுவேன்னு எனக்கு அப்பவே தெரியும். அதனால தான் நான் இந்த ஹீரோ அகாடமில வந்து ஜாயின் பண்ணேன். இப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ உள்ள வந்துட்டு மரியாவோட அப்பா அம்மாவுக்கு வணக்கம் சொல்றான். நீங்க கவலைப்படாதீங்க, நாங்கள் இந்த கேர்ஸை ரிமூவ் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு லூனா சொல்றா. அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா அம்மா சொல்றாங்க. சொல்ல போனோம்னா நானும் இந்த கேர்ஸை ரிமூவ் பண்ண முடியாதுன்னு தான் நினைச்சேன். ஏன்னா இது ரொம்பவும் பவர்ஃபுல்லான கேர்ஸ். நான் ஒவ்வொரு கேர்ஸை ரிமூவ் பண்ணும்போது என்னோட லைஃப் ஸ்பேன் குறைஞ்சிட்டே வரும். இந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான கேர்ஸை ரிமூவ் பண்ணா நான் இறந்தே போயிடுவேன். அதனால என்னால் இது முடியாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா நாயர் தான் எப்படியாச்சும் மரியாவை காப்பாற்றணும் ரொம்ப கஷ்டப்பட்டான் அப்படின்னு லூனா சொல்றா. இப்போ அமேனா வந்துட்டு ஆமா நாயர் மேல உண்மையிலேயே மரியா ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கா. நீ இன்னைக்கு ஹீரோ அகாடமில ஃபர்ஸ்ட் ஸ்கோர் எடுக்கும் போது அவன் உன்னை ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு அமேனா சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ பார்த்தா நம்ம மரியா எந்திரிச்சிட்டு நாயர் நீங்க தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. ஆமா மரியா, நீ கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா எதுக்காக நீ இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு மரியா கேட்கறா. நீ தானே அன்னைக்கு என்கிட்ட வந்து சொன்ன நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு, அதோட எல்லாரையும் என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது நீ தான் அவங்க கிட்ட இருந்து என்ன ரொம்பவும் கைண்டா பாத்துக்கிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு தலை பயங்கரமா வலிக்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மரியா கேட்கறா. ஒன்றும் இல்லை, என்னோட எல்பியை வந்து உன்னை காப்பாத்துறதுக்காக நிறைய செலவு பண்ணிட்டேன், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஆமா எல்பினா என்னதுன்னு மரியா கேட்கறா. எல்பினா என்னோட லைஃப் பாயிண்ட்ஸ், அது ஃபுல்லாக காலி ஆயிடுச்சுன்னா நான் இறந்து போயிடுவேன். ஆனால் கவலைப்பட வேணாம், நம்ம திருப்பி எப்போவாச்சும் பெட்டராக ஃபீல் பண்ணோம்னா அது தானாவே இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ நம்ம மரியா ஹீரோவுக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு இப்போ நீ பெட்டராக ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சரி சரி போதும் நிறுத்துங்க, நம்ம இப்போ உங்களோட கேர்ஸை ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லூனா சொல்கிறா. இப்போ லூனா அவளோட பவரை யூஸ் பண்ணி நம்ம மரியாவோட உடம்புல இருக்க கேர்ஸை அப்படியே வெளியே எடுக்கிறா. மரியா இப்போ உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். ஆமாம் என்னோட நெஞ்சு வலி இப்போ போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மரியா சொல்கிறா. இரு நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மரியாவை செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அவளுக்கு உண்மையிலேயே அந்த கேர்ஸ் ரிமூவ் ஆயிடுச்சு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஹீரோவுக்கும் லூனாவுக்கும் எல்லாரும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. மரியா நம்ம ஹீரோ கிட்ட நீ தான் என்னோட வாழ்க்கையை காப்பாற்றிருக்க, நான் இனிமேல் வாழ போகிறதே உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இப்போ இவங்க 4 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. யாராச்சும் ஆபத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். மரியாவுக்கு நம்ம நாயரை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு போட்டியா இன்னொருத்தி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எம்மாவும் லோலாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா லூனாவும் ஹீரோவை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. நாயர் நீ உண்மையிலேயே சூப்பர், வேற லெவல், ஆசமான பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு லூனா சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம எம்மா ஹீரோவை பார்த்து என்னடா பண்ணி வச்சிருக்க எல்லாரோட மனசுலையும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு லூனாவும் லோலாவும் சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அவளோட மாஸ்டரை பார்த்து எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்திருப்பான். என்ன தூரத்துல இருந்தே பேசிட்டு இருக்க, கொஞ்சம் கிட்ட வந்து அப்படியே எனக்கு கிஸ் பண்ணப்பா அப்படின்னு அந்த மாஸ்டர் சொல்றா. ஆனா நான் ஆல்ரெடி நிறைய கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் இப்போ உங்ககிட்ட அதை கேட்கவே இல்லையே, ஒழுங்கா என்ன கிஸ் பண்ணுன்னு சொன்னா அதை மட்டும் செய்யடா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டரோட தலையில கிஸ் பண்ணிட்டு வரான். இதுதான் உங்க ஊர்ல கிஸ்ஸா, சரி அடுத்த டைம் வரும்போது என்னோட லிப்ல கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் லூனாவும் சேர்ந்து மரியாவை காப்பாத்திருப்பாங்க. ஸோ அதனால 2 பேத்துக்குமே வந்து $100 கொடுத்துருக்காங்க. இந்த $100 வச்சு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு எம்மா வந்து ஹீரோ கிட்ட கேட்கறா. அதுக்கு ஹீரோவும் தெரியலன்னு சொல்றான். பெசாட்டி ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எம்மா சொல்றா. அதெல்லாம் தேவையில்லை, நீ பெசாட்டி என் கூட வந்து ட்ரைனிங் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லோலா சொல்றா. இல்ல நீங்க 2 பேருமே இப்படி ஆர்கியூ பண்ணாதீங்க, நான் இது என்னோட தான் வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு
லூனா சொல்றா, ஆள விடுங்கப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ அந்த $100 கொண்டு வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட காட்டுறான். டேய் மகனே, இதை நீனா சம்பாதிச்சா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறாங்க. நான் டியூக்கோட பொண்ணை காப்பாத்தினால அவங்க எனக்கு இவ்வளவு பணம் தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஆமா, இவ்வளவு பணத்தை வச்சு என்ன பண்ண போறானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட தங்கச்சி கேட்கறா. நான் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். அப்பா நீங்க தான் வந்து பேப்பர் ஒர்க்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். நான் பார்த்துக்கிறேன்டா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றதுக்குள்ளேயே அவங்க அம்மா வந்துட்டு நீங்க ஏதாவது திருட்டு வேலை பார்த்து வைப்பீங்க, அது எதுக்கு தேவையில்லாத வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அப்பாவை பல்ப் வாங்கி கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த மாஸ்டரை பார்க்கறதுக்காக அந்த டஞ்சனுக்கு வந்திருப்பான். அந்த மாஸ்டர்கிட்ட பேசி பார்ப்பான். பட் ஆனால் சவுண்டே கேட்காது. ஆள் தூங்கிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு கையில டச் பண்ணி பார்ப்பான். அப்பவும் வந்து சவுண்டே கேட்காது. சரின்னு சொல்லிட்டு அவனும் வயித்துல டச் பண்ணுவான். கூசுத்து அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் கத்துறாங்க. ஓ, அப்ப பிராங்க் தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். இப்போ நம்ம ஹீரோவும் அவன் ஷாப் போட போறதா இருந்தாம்ல, ஸோ அந்த மாஸ்டரோட ரேர் மெட்டீரியல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணணும். ஸோ அந்த ஐடியாவை பத்தி இந்த மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதனால எனக்கு ஒரு நல்ல ஸ்கில்லா வந்து நீங்களே தேர்ந்தெடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாஸ்டர் கிட்ட கேட்கறான். மான்ஸ்டரோட ரேர் மெட்டீரியல்ஸ் எடுக்கிறதுக்கு நீ டஞ்சன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணும். ஸோ அதனால டஞ்சன்ல இருந்து ஈஸியாக போயிட்டு வரதுக்கு நான் ஒரு டஞ்சன் எலிவேட்டர் சொல்கிறேன். இப்போ நீ 6th floorல இருந்து ஈஸியாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு எலிவேட்டர் பண்ணி வந்துடலாம். ஆனால் நீ இந்த ஸ்கில்ல 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்கிறாங்க. சரி ஓகே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறான். இன்னொரு ஸ்கில் வந்து பிளைண்ட் லைட்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் இன்னொரு ஸ்கில்லை சொல்கிறாங்க. அதையும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இப்போ அதை யூஸ் பண்ணி பார்க்குறான். ஐயோ, நான் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்ணை மூட மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு வலிக்குதேன்னு கத்திட்டு இருக்கான். சரி ஓகே டாடா பாபாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்புறான். போகிற வழியில் நிறைய மான்ஸ்டர்ஸ்லாம் இறந்து போய் கிடக்குது. திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் கேட்டோன்னு என்னன்னு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பெரிய மான்ஸ்டர் மாதிரி ஒன்று வந்து நிற்குது. அதோட ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். பட் ஆனால் எதுவுமே காட்ட மாட்டேங்குது. இப்போ நம்ம ஹீரோவும் பிளைண்ட் லைட்டிங்கை யூஸ் பண்ணி பார்க்குறான். அந்த மாஸ்டர் கிட்ட வேலை செய்யுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டஞ்சன் எலிவேட்டரை வச்சு தப்பிச்சிடலான்னு பார்க்கறதுக்குள்ளேயும் ஒரு நிமிஷம் இரு, நான் உன்கிட்ட பேச தான் வந்திருக்கேன், நான் உன்னை அட்டாக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் பேசுது. அதுவும் இல்லாமல் அதோட தலையில ஒரு ரோஸ் பூ மாதிரி இருக்குது. நீ என்ன 5th ஃப்ளோருக்கு கூட்டிட்டு போவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் கேக்குது. சரி ஓகேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அவங்க 2 பேருமே போயிட்டு இருக்காங்க. போற வழியில நிறைய மான்ஸ்டர் இவங்களை அட்டாக் பண்ண வருது. பட் ஆனா இந்த மான்ஸ்டர் அதெல்லாம் வந்து சும்மா சாதாரணமா தள்ளி விட்டுட்டு போகுது. நீ ரொம்பவும் பவர்ஃபுல், அம்மா உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். அதுக்கு அந்த மான்ஸ்டரும் என்னோட பேர் டைகர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. என்னது லயன் மாதிரி இருந்துட்டு டைகர்னு பேர் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆக்சுவலா இந்த பேர் என்னோட ஃப்ரெண்டு தான் வச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் சொல்லுது. இப்போ இவங்க 2 பேருமே 5th ஃப்ளோரோட எண்டுக்கு வந்து நின்றுறாங்க. இதுக்கு மேலே என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டைகர் சொல்லுது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், யாரை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம்னு நம்ம ஹீரோ கேட்குறான். 300 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு என்ன 5th ஃப்ளோரில் விட்டுட்டு 6th ஃப்ளோருக்கு போனான். இந்த 6th ஃப்ளோர் ரொம்ப ஆபத்தாக இருக்கும், நீ அங்கே வர வேணான்னு சொல்லிட்டு என்ன 5th ஃப்ளோர்லேயே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு போனான். அவன் திரும்பி வருவான்னு நான் நம்பிக்கையோட 300 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அவன் வரவே இல்லை. ஸோ இப்போ நீ தான் 6th ஃப்ளோருக்கு போய் அவனை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டைகர் சொல்லுது. என்ன 300 வருஷமா இந்த இடத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆகிறான். ஆமாம், ஏன்னா அவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தான், நான் கண்டிப்பாக திரும்பி வந்துடுவேன்னு. அதனால தான் நான் 300 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு டைகர் சொல்லுது. சரி ஓகே நான் போய் அவனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். பார்த்தா அந்த இடம் ரொம்பவும் இருட்டாக இருக்குது, எதுவுமே தெரியல. இப்போ அவனோட எல்பியை கொடுத்து லைட்னிங் வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த இடம் வெளிச்சமானோன்னே திடீர்னு ஒரு வந்து அவனை அட்டாக் பண்ணுற மாதிரி வருது. என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஜாம்பி. இவன் அட்டாக் பண்ண வந்தது ஒரு ஜாம்பி இல்லை, 4 பக்கமும் சுற்றி 400 ஜாம்பிக்கு மேலே இவன் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோ முழிச்சிட்டு இருக்கான். அந்த ஜாம்பிலாம் ஒவ்வொன்றும் 6 பார்ட்டாக பிரிஞ்சு ஒவ்வொரு பார்ட்டும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக துரத்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ரூமில் போய் கதவை சாத்திக்கிறான். என்ன ஒரு மோசமான ஜாம்பி, இங்கேருந்து நான் வேறு ஏதாவது டோர் வழியாக தான் தப்பிச்சு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டோர் திறந்து போகிறான். பார்த்தா அங்கே ஒரே ஒரு ஜாம்பி மட்டும் வந்துட்டு இருக்கு. இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் செக் பண்ணி பார்க்குறான். அப்புறம் தான் தெரியுது எல்ஃப்னு. ஸோ இவன் எல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு டைகர் ஆல்ரெடி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பான். அப்போ இவன் தான் டைகரோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த ஸ்கில்லை வச்சு இவனை ஒரு ஜாம்பியாக இருக்காம்ல, ஸோ பழையபடி நார்மலாக மனுஷனாவே மாற்றிடுறான். உன்னோட பேர் வேஷல் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். நான் அவன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை கூட்டிகிட்டு போகிறான். நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து அவன்கிட்ட சொல்கிறான். என்ன 300 வருஷமா அவன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேஷல் ரொம்பவும் ஃபீல் பண்ணுறான். ஒரு நாள் என்ன ஒரு பெரிய மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வந்துச்சு, அவன் தான் வந்து என்னை காப்பாற்றிட்டு அங்கேருந்து போனான். அப்போ தான் நான் அவன்கிட்ட கேட்டேன் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமான்னு. அன்றைக்கி தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், எப்போவுமே நாங்கள் ஒன்றா தான் இருப்போம். அன்றைக்கி ஒரு நாள் எதிர்பாராத விடமா இந்த டஞ்சனுக்கு வந்தோம். இந்த 6th ஃப்ளோர் ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லி அவனை நான் இங்கேயே விட்டுட்டு போனேன். ஆனால் அவன் இவ்வளோ நாள் எனக்கு வெயிட் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு என்னால் நம்பவே முடியல அப்படின்னு நம்ம வேஷல் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நான் இப்போ அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறான். சரி வா நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே கூட்டிகிட்டு போகிறான். நீ எனக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வேஷல் இப்போ டைகரை கட்டி பிடிச்சிட்டு எனக்கு உன் கூடயே இருக்கணும் தான் ஆசை, ஆனால் நான் இப்போ போயாகணும். என்னோட லவ்வர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா, அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் மறுபடியும் உன்னை பார்க்கறதுக்கு வருவேன்னு. ஆனால் அந்த வில்லேஜில் உன்ன மாதிரியான கிரியேச்சர்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் இப்போ போயாகணும். ஆல்ரெடி உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் என்னோட 300 வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், உன்னோட லைஃப் ஸ்பென் வேறு ரொம்ப கம்மி அப்படின்னு நம்ம வேஷல் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கவலைப்படாத வேஷல், நீ எனக்கு திரும்பி வருவேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு போனேன், நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அதே மாதிரி அவளும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஸோ நீ போ,
எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நீ சந்தோஷமா இருந்தாலே போதும் அப்படின்னு அந்த டைகர் சொன்னோன்னே வேஷல் ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுகுறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ டஞ்சன் எலிவேட்டரை யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக மேலே வந்துடுறான். இவங்க 2 பேரும் அப்படியே நடந்து வந்துடுறாங்க. மறுபடியும் என்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வேஷல் ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு டைகர் சானுக்கு பாய் சொல்லிட்டு நம்ம வேஷல் அங்கேருந்து கிளம்புறான். நீ இதுக்கப்புறம் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டைகர் சான் கிட்டே கேட்குறான். எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைகர் சான் சொல்லுது. நான் என்னோட 5th ஃப்ளோரில் எதையோ மறந்துட்டேன், இப்போ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டஞ்சனுக்குள்ளே போகுது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளே போய் பார்க்குறான். பார்த்தா அங்கே ஒரு பயங்கரமான சவுண்டு. என்னன்னு பார்த்தா டைகர் சான் பயங்கரமாக கத்தி அழுதுகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் போயிட்டு அழுவாத அழுவாத, எனக்கு புரியுது உன்னோட கஷ்டம் எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு புரியுது, இருந்தாலும் நீ அழுவாத, வேணா நீ என் கூட ஃப்ரெண்டாக இருக்கியா, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். பார்க்கறதுக்கு வேஷல் மாதிரி அதுக்கு தெரியுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டைகர் சானும் சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்குது. சரி ஓகே இப்போ நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டைகர் சானை கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு போகிறான். நம்ம டைகர் சானும் ரொம்பவும் சந்தோஷமா ஹீரோ கூட சேர்ந்து அங்கேருந்து கிளம்புது. இப்போ நம்ம ஹீரோவும் இந்த டைகரை கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு போகிறான். சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா பயங்கரமாக கத்துறாரு. இல்லை என்னோட பேர் டைகர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இப்போ எல்லாருக்குமே இந்த டைகரை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் இவங்க தான் நம்ம வீட்டில் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எல்லாத்துக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அப்போனா சரி இன்னைக்கு ஸ்பெஷல் டின்னர் சமைக்க வேண்டியது இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா சமைக்கிறாங்க. நீ பார்க்கறதுக்கு ரொம்பவும் க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட தங்கச்சி வந்து அதுக்கு தடவி கொடுத்துட்டு இருக்கா. ஆமாம் இது என்னது மண்டையில் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கையை பிடிச்சி வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கா. அதை நம்ம ஹீரோவோட தங்கச்சி தொடும்போது அதுக்கு வீடாக ஃபீல் ஆகுது போல. எனக்கு கூச்சமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துது. இப்போ அப்படியே கட் பண்ணால் எம்மா நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக வரா. காலையிலே ஒரு ஹக் பண்ணி நம்ம ஹீரோவோட எல்பி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. போதும் எனக்கு ஹெல்ப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு நம்ம ஹீரோ சொல்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எம்மா சொல்கிறா. ஆனால் இது பப்ளிக் பிளேஸ்ப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு இப்போ 2 பேருமே வந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறாங்க. அப்படியே கட் பண்ணால் ஸ்கூலில் நம்ம மரியா வந்து என்னோட உயிரை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. இப்போ டீச்சர் வந்துட்டு உங்களோட மிட் டர்ம் எக்ஸாம், இந்த எக்ஸாம் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம், ஸோ நல்லா கவனிங்க, நீங்கள் எல்லாரும் போய் டிராகன், யூனிகான் இந்த மாதிரி ரேரான மாஸ்டர் கிட்ட போய் அதோட ரேர் மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ மோசமான ஒரு டெஸ்ட்டே எங்களுக்கு கொடுப்பீங்க, ஒருவேளை எங்களோட உயிர் போயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க. ஹீரோ ஆகிறதான்னு அவ்வளோ ஈஸின்னு நினச்சிட்டு இங்கே வந்து டெய்லி லாண்டுட்டு போகலான்னு நினச்சிங்களா, ஹீரோ ஆகணும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்கிறாங்க. இங்கே நம்ம எம்மா வந்துட்டு ஹீரோ கிட்ட நம்ம 2 பேருமே சேர்ந்து போய் அந்த டிராகன்ஸ்லாம் வேட்டையாடலான்னு சொல்கிறா. ஆனால் அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது, பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம லோலா கிட்ட போய் ஃபஸ்ட்டு ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேருமே லோலாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே உள்ள ஏதோ சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா நம்ம லோலாவுக்கும் அவ கூட வேலை செய்கிற சாரா அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கும் சண்டை. அதாவது அவர் திருடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோலா சண்டை போட்டுட்டு இருக்கா. என்னத்து திருடுனான்னு கேட்டால் என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாம் அவள் மயக்கியே வந்து திருடிட்டா, இதனால அவளுக்கு தான் நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க, எனக்கு கஸ்டமர்ஸே வர மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லோலா சொல்கிறா. அப்போ எனக்கு போட்டியா, உனக்கு வர கஸ்டமர்ஸ்லாம் நீனும் மயக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சாரா கேட்குறா. நான் ஒன்றும் ஒன்றை மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு லோலா சொல்கிறா. இங்கே பாரு லோலா, என்னோட அடுத்த டார்கெட் என்ன தெரியுமா, உன்னோட கஸ்டமரான ஞாயிறு தான், அவனையும் சீக்கிரமா என்னோட கஸ்டமராக ஆக்கிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரா ஹீரோ கிட்ட வந்துட்டு ரொம்பவும் க்ளோஸாக இருக்கா. நம்ம ஹீரோவும் இவளை செக் பண்ணி பார்க்குறான். இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே இல்லாத டிஃப்ரெண்டான ஸ்கில்ஸ்லாம் வச்சிருக்கா. சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரா உள்ளே போயிட்டு வில்லித்தனமாக சிரிக்கிறா. இப்படியே இங்கே வர கஸ்டமர்ஸ்லாம் சாரா கிட்டே போனால் அதுக்கப்புறம் என்னை கில்டை விட்டு துரத்திடுவாங்க, அதோட ஒன்னையும் சாராவோட கஸ்டமராகவே ஆக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம லோலா சொல்கிறா. நம்ம ஹீரோவா அதை நினச்சி பார்த்து வெக்கப்படுறான். ஆமாம் நான் இங்கே வந்ததே உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக தான். எங்கள் ஸ்கூலில் மிட் டர்ம் எக்ஸாம் வச்சிருக்காங்க, அந்த எக்ஸாமில் டிராகன், யூனிகான் இந்த மாதிரியான பயங்கரமான மான்ஸ்டர்ஸோட ரேர் மெட்டீரியலை கலெக்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்பனா சரி நானும் உன் கூட மான்ஸ்டரோட ரேர் மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்காக வரேன், ஏன்னா நானும் ஒரு அட்வென்ச்சரர் தான், நீ என்கிட்ட அன்றைக்கி சொன்னல தைரியமாக இருக்கணும்னு, அதனால தான் நானும் உன்னோட அடிமையாக இருக்க முடிவு பண்ணிட்டேன், நீ என்னை கூட்டிகிட்டு போய் மாஸ்டரோட ரேர் மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூனா சொல்கிறா. என்ன எனக்கு அடிமையாக இருக்க போறியா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி ஓகே அப்போ நம்ம 4 பேருமே போய் கலக்குவோம். இப்போ நம்ம ஹீரோ, எம்மா, லூனா இவங்க 3 பேரும் மான்ஸ்டரோட ரேர் மெட்டீரியல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு தேவைப்படுறது டிராகனோட ரேர் மெட்டீரியல்ஸ் தான், அதை எடுத்தால் தான் எக்ஸாமில் ஜெயிக்க முடியும். அதுவும் இல்லாமல் லோலாவோட கஸ்டமர் ஞாயிறு, அதாவது நம்ம ஹீரோ ஏதாவது பயங்கரமான மான்ஸ்டரை கில்டுக்கு கூட்டிகிட்டு போனால் தான் லோலாவோட பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அப்போ தான் சாராவை தோக்கடிக்க முடியும். அதனால இப்போ இவங்க 3 பேருமே டிராகனை வேட்டையாட போகிறாங்க. ஸோ அதுக்கு நிறைய முன்னேற்பாடுகள்லாம் பண்ணிக்கிறாங்க. எல்பியும் பயங்கரமாக ஏற்றிட்டு உங்களோட ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இப்போ டிராகனை வேட்டையாடுறதுக்காக டைகர் சனோட போகிறாங்க. இங்கேருந்து பக்கத்தில் ஏதாவது டிராகன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் சேஜ் கிட்ட நம்ம ஹீரோ கேட்குறான். 650 மீட்டருக்கு அங்கிட்டு ஒரு டிராகன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு தலைவலிச்சோன்னே நம்ம எம்மா போய் கிஸ் பண்ணுறா. இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லூனா ஷாக் ஆகுறா. இது ஒரு பெரிய கதை, சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். சரி ஓகே இப்போ நம்ம போய் அந்த டிராகனை வேட்டையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சீரப் ஆகிக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இவங்க டிராகனை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு ட்ராப்பை செட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தூரத்தில் இருக்க அந்த டிராகன் கிட்ட நம்ம ஹீரோ போயிட்டு அந்த டிராகனோட ஸ்கில் டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். அதில் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஸ்கில்லை மட்டும் எரேஸ் பண்ணிடுறான். அதை அவனால் எல்லாத்தையுமே பண்ண முடியல, பிகாஸ் எல்பி அவங்ககிட்ட கம்மியாக தான் இருக்குது. எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து எல்பி தேவைப்படுது. அதனால் முக்கியமான ஸ்கில்லை மட்டும் எரேஸ் பண்ணிக்கிறான். இப்போ ஒரு கல்லை தூக்கி போட்டு அந்த டிராகன் எழுப்பிடுறான். அந்த டிராகன் நம்ம ஹீரோவை துரத்த வருது. இப்போ அந்த டிராகன் நம்ம ஹீரோவை துரத்துனா தான் நம்ம ஹீரோ கரெக்டாக அந்த டிராகனை ஏமாற்றி அந்த ட்ராப்க்கு கொண்டு போக முடியும்.
ஆனா இந்த டிராகன் வந்து அதோட வாயில இருந்து பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு ஓடி வந்து அந்த ட்ராப் கிட்ட டிராகனை கூட்டிட்டு வந்துடுறான். கரெக்டா அந்த டிராகன் ட்ராப்ல மாட்டிக்குது. அதுக்கப்புறம் எம்மாவும் லூனாவும் போயிட்டு அந்த டிராகனை அட்டாக் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் கரெக்டா போயிட்டு அதோட நெத்திலேயே அட்டாக் பண்ணி இப்போ அந்த டிராகனை ஒரு வழியா சாட்சி முடிச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கனால லூனா வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு ஹீலிங் பண்ணி விட்றா. நம்ம 3 பேரும் சேர்ந்தா தோக்கடிக்க முடியாத விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் எம்மாவும் ஸ்கூல்ல டிராகன் அதுக்கப்புறம் அவங்க கலெக்ட் பண்ண மான்ஸ்டர்ஸோட ரேர் மெட்டீரியல்ஸ்லாம் சப்மிட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கிடுறான். அதே நேரத்தில் அந்த இறந்து போன டிராகன் எடுத்துட்டு போய் கில்டில் கொடுக்குறான். இப்போ நம்ம லோலா ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்றா. இப்போ கில்டு லீடர் வந்துட்டு நம்ம லோலாவோட பாயிண்ட்டை செக் பண்ணி பார்த்தா நம்ம லோலாவுக்கு ரொம்பவும் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே நேரத்தில் சாராவோட பாயிண்ட்டை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரா சொல்றா. இப்போ நம்ம லோலாவை விட சாராவோட பாயிண்ட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவ எப்படி இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகும்போது நம்ம சாரா அவளோட கஸ்டமர்ஸை கூப்பிடுறா. பார்த்தா அங்க 3 ஜாம்பிங்க வருது. என்ன ஜாம்பிங்கெல்லாம் கஸ்டமர்ஸா வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது நம்ம சாரா அந்த ஜாம்பிங்களையும் அவளோட வலையில மறைக்க வச்சிருக்கா அப்படின்னு. இதை பார்த்தோன்னா லோலா பயங்கர டென்ஷன் ஆயிட்டு நம்ம ஹீரோவை தனியா ஒரு ரூம்ல போய் அடைச்சிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் கலெக்டரா. லோலா டச் இவர் கூப்பன், இந்த கூப்பன் இப்போ உங்களோடது, இப்போ நீங்க என்ன எங்க வேணாலும் டச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லோலா ஹீரோவை பார்த்து சொல்றா. டச் எனிவர் கூப்பனா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றதுக்குள்ளேயும் இப்போ நம்ம லோலா ஹீரோ மேலே ஏறி உட்காந்து அவளை டச் பண்ணிட்டு இருக்கான். நீங்க நினைக்கிற மாதிரி தப்பாலாம் எதுவும் பண்ணல, ஜஸ்ட் மேலே தான் ஏறி உட்காந்துருக்கா. இப்போ நம்ம ஹீரோக்கு நிறையவே ஹெல்ப் இன்க்ரீஸ் ஆகுது. நான் இப்போ தான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு கீழே வேலை செய்கிற கஸ்டமர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அப்போனா அந்த கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நானும் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். நானும் அதனால தான் இந்த மாதிரிலாம் இனிமேல் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லோலா சொல்கிறா. எனக்கு உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்கு லோலா. கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் உனக்கு மட்டும்தான் கஸ்டமராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். உண்மையாவா அப்படின்னு நம்ம லோலா கண் கலங்கிட்டு இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறா. இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ டஞ்சனுக்கு வந்திருப்பான். அந்த மாஸ்டர் கிட்ட எனக்கு நிறைய ரேர் மெட்டீரியல்ஸ்லாம் வேணும், அப்போ தான் லோலாவோட பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதோட எனக்கு நிறைய ஸ்கில்ஸ்லாம் வேணும், ஏதாச்சும் ஸ்கில்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாஸ்டர்கிட்ட கேட்குறான். ஃபயர், லைட்னிங், வாட்டர் அப்படின்னு நிறைய ஸ்கில்லாம் நம்ம ஹீரோக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் வாங்கிக்கிறான். அண்ட் கடைசியாக மேஜிக் ஃபியூஷன், ஸ்டோன் புல்லட்டையும் லைட்னிங்கையும் சேர்த்தா இந்த மேஜிக் ஃபியூஷன் உருவாகும் அப்படின்னு இந்த மாஸ்டர் சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ அதையும் வாங்கிக்கிறான். மான்ஸ்டரோட ரேர் மெட்டீரியல்ஸ்லாம் வேணும்னா இந்த டஞ்சன்ல இருக்க 7th ஃப்ளோருக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் சொல்றாங்க. ஆனா 7th ஃப்ளோர் ஒன்று இருக்காக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா போ அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ 6th ஃப்ளோர்ல இருந்து கிளம்புறான். போற வழியில நிறைய ஜாம்பிஸ் வருது. அதெல்லாம் அவனோட மேஜிக் ஃபியூஷனை வச்சு ஒரேடியா கறிக்கு சாம்பலாக்கிடுறான். என்னைக்கும் இல்லாமல் இன்றைக்கி நான் ரொம்பவும் பவரான மாதிரி தெரியுது. இப்படியே போனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நானும் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஓவர் பவர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே அங்கேருந்து போகிறான். மேலே ஒரு வெளிச்சம் வருது. என்னென்னு போய் பார்க்குறான். இதுதான் 7th ஃப்ளோரா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறான். பார்த்தா அங்கே காடு மாதிரி இருக்குது. மேலே ஒரு பொண்ணு இருந்துட்டு சிரிக்கிறா. மான்ஸ்டரோட ரேர் மெட்டீரியல்ஸை தேடி நம்ம ஹீரோ இப்போ 7th ஃப்ளோருக்கு வந்துடுறான். பார்த்தா அங்கே டிஃப்ரெண்ட்டான ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. அங்கே நிறைய வோல்ஃப்லாம் இருக்குது. அதோட லெவல் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கனால இது கூட சண்டை போட வேணாம்னு சொல்லிட்டு அவனே போயிடுறான். பார்த்தா அங்கே பின்னாடி ஒரு பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறா. அவளை பார்க்கும்போது எம்மாவோட சின்ன வயசை பார்த்த மாதிரியே இருக்குது. அப்போ நம்ம ஹீரோவும் எம்மா கூட இருந்த சின்ன வயசில் ஃப்ளாஷ்பேக்லாம் யோசிச்சு பார்க்குறான். இவளை பார்க்குறதுக்கு சின்ன வயசு எம்மா மாதிரியே இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு இப்போ அவளோட கண்ணை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அவளோட லெவல் 55 இருக்குது. என்னோட பேர் தான் டைடோர், எனக்கு இப்போ வந்து உங்களோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கீழே படுக்கிறா. என்ன பண்ணிட்டு இருக்கன்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது இப்படி தானே மனுஷங்களாம் அவங்களோட மரியாதையை காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். ஆக்சுவலாக நான் வந்து மனுஷியே கிடையாது, என்னோட சோல் வந்து ஒரு மரத்தில் தான் இருக்குது, இது வந்து சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. அப்புறம் தான் நம்ம ஹீரோவுக்கு அவங்க டீச்சர் சொன்னது ஞாபகம் வரும். ஒரு கிரேட் ட்ரீ, அந்த கிரேட் ட்ரீக்கு உயிர் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, ஆமா சரி இப்போ எதுக்கு நீ இந்த உருவத்தில் மாறி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். இந்த உருவம் தான் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். என்னோட உடம்புல இருந்து ஏதோ ஒன்று உறிஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரியே தெரியுது. நான் தான் சொன்னோம்ல என்னோட சோல் வந்து ஒரு மரத்துல தான் இருக்குன்னு. அந்த மரத்தை சுற்றி நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு. அந்த மான்ஸ்டர்ஸை நீ அட்டாக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. நீ ரொம்பவும் பவர்ஃபுல்னு எனக்கு தெரியும், அதனால தான் இந்த ஹெல்ப் உன்கிட்ட கேட்குறேன்னு அந்த பொண்ணு சொல்றா. சரி ஓகே, நான் அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மான்ஸ்டரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். நம்ம 2 பேரும் இப்போ அந்த மான்ஸ்டரை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். சரி ஓகே போகலாம் அப்படின்னு அந்த பொண்ணு இப்போ மான்ஸ்டர் கிட்ட கூட்டிட்டு போறா. அதோ அங்கே தெரியிட்டே ஒரு ட்ரீ, அதான் என்னோட உயிர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. அந்த மரத்தை சுற்றி ஒரு பீ மாதிரி ஒரு மான்ஸ்டர் சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த பீயோட லெவலை செக் பண்ணி பார்க்குறான். கிட்டத்தட்ட 256 லெவல் கிட்ட இருக்குது. அதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுறான். இல்லை என்னை மன்னிச்சிடு, என்னால் இதை முடியாது. இந்த தேனி என்னை விட 4 மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. இது கூட சண்டை போட்டோன்னா நான் கண்டிப்பாக செத்து போயிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஓ அப்படியா, எனக்கு புரியுது, இது ரொம்பவும் பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் தான், நான் தப்பு பண்ணி அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆகுது. அவள் பயங்கரமாக வழியில் கற்றுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அந்த மரத்தை பார்க்குறான். அந்த மரத்துல இருந்து தேனி எதையோ உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த தேனி அந்த மரத்தில் உரிகிறது இங்கே இந்த பொண்ணுக்கு பயங்கரமான வழியை ஏற்படுத்துது.
ஏன்னா அந்த பொண்ணோட உயிரே அந்த மரத்துல தான் இருக்கு. நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். பரவாயில்ல இருக்கட்டும். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலனா கூட பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு பயத்தோடயே சொல்றா. இப்ப நம்ம ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இது ரொம்பவும் கொடுமை. அந்த மான்ஸ்டர் பண்றத என்னால ஏத்துக்கவே முடியல. அந்த மான்ஸ்டரோட கையாலேயே கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவத்துல அவனோட உதத்தை போட்டு கடிச்சுக்கிறான். என்னால உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு போக முடியாது. அந்த மான்ஸ்டரோட கையாலேயே கொன்னு நான் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து சொல்றான். இப்ப அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு அவளோட உதத்துல இருக்க ரத்தத்தை அப்படியே லைட்டா கிஸ் பண்ணி அந்த ரத்தத்தை அப்படியே நக்கி விடுறா. இப்பதான் காயம் சீக்கிரமா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. இப்ப நம்ம ஹீரோக்கு நிறையவே ஹெல்ப் இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோவும் அந்த பி மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்றதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கீழே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ அவனோட மாஸ்டரை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். மாஸ்டர் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றான். ஆனா மாஸ்டர் வேண்டாம், அந்த பி மாஸ்டர் கூட ஃபைட் பண்ணாத, அப்படி பண்ணனா நீ செத்து போயிருவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டரே இப்படி சொல்றாங்க. ஆனா எனக்கு வேற வழி தெரியல, அந்த பொண்ணை நான் இப்படி தனியா விட்டுட்டு போக மாட்டேன், எனக்கு ஏதாவது ஸ்கில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். இப்போ மறுபடியும் 7th ஃப்ளோர்ல 2 பேருமே பி மாஸ்டரை ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்போ அந்த பி மாஸ்டரை அவனோட டார்கெட்ல ஸ்டோர் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறமா இந்த பக்கம் நிறைய வேர்ல்ட்ஸ்லாம் இருக்கும். இங்க இருக்கிறது ரொம்ப ஆபத்து, நீ வேணா எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ, நான் இதை தனியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை போக சொல்றான். இப்போ அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு சேஃபா மறுபடியும் திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. இப்போ நம்ம ஹீரோ ஒரு கல்லை எடுத்து அந்த வோல்ஃபை அடிச்சு அவனோட ட்ராப்ல விழ வைக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த வோல்ஃப் அவனை அட்டாக் பண்ண வர அவனோட மேஜிக் ஃபியூஷனை வச்சு லைட்டா அட்டாக் பண்றான். இருந்தாலுமே அந்த வோல்ஃப் பவர்ஃபுல்லா இருக்கனால மறுபடியும் துரத்திட்டு வருது. நம்ம ஹீரோவும் அந்த வோல்ஃப்ஸ் எல்லாம் ஒரு வழியா பி கிட்ட கொண்டு வந்துடுறான். ஆனா இங்க பி வந்து மறுபடியும் மரத்துல இருந்து உறிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு வேற மயங்கி கிடக்குறா. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டு போது இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியை டேரக்டா போய் அட்டாக் பண்றான். அந்த பி மேல லைட்னிங் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்றான். அதே நேரத்துல பின்னாடி வோல்ஸ் வேற அந்த அட்டாக் பண்ண வருது. ஸோ ரெண்டுத்தையும் ஒரே நேரத்துல பாத்துக்கிறான். இப்போ அவனோட டார்கெட்டை அந்த பி மேல செலுத்தணும்னு இவன் அட்டாக் பண்ண வோல்ஸ்லாம் அந்த பி அட்டாக் பண்றதுக்காக போகுது. ஸோ இதான் வந்து டார்கெட் ஸ்கில். இதுதான் அந்த மாஸ்டர் வந்து நம்ம ஹீரோக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கில் எப்படின்னா அந்த வோல்ஸ்க்குலாம் டார்கெட் நம்ம ஹீரோ தான். ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டான், அந்த டார்கெட் நம்ம ஹீரோவாக இருந்ததை அந்த பியை மாற்றிட்டான். இப்போ அந்த வோல்ஸ்லாம் நம்ம ஹீரோன்னு நினச்சி அந்த பியை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் டார்கெட் சேஞ்சர் ஸ்கில். இதை விட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை எழுப்புறான். அதே நேரத்தில் இந்த பக்கம் பி வந்து எல்லா வோல்ஸுமே அடிச்சு கொண்டுருது. 5 வோல்ஸ் கூட சண்டை போட்டனால அந்த பி ரொம்பவும் டயர்டா இருக்கு. இதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா லைட்னிங் ஸ்ட்ரைக்கை வாட்டர் டிராப்போட சேர்த்து இப்போ அந்த பி அட்டாக் பண்ணோன்னா அந்த பியோட கடையை முடிச்சிடறான். அவன் தான் இப்போ அந்த பி மான்ஸ்டரையும் அழிச்சிட்டான். இப்போ அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அவள் மரத்தை யாருமே டேமேஜ் பண்ண முடியாது. அவளோட உயிருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ நம்ம ஹீரோ அந்த பொண்ணை காப்பாற்றிட்டான். இப்போ நம்ம ஹீரோ போக வேண்டிய நேரம். அந்த பொண்ணு நம்ம ஹீரோவுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக அவள் நிறைய வந்து மதிப்புமிக்க ஒரு பொருளெல்லாம் எடுத்து கொடுப்பா. நம்ம ஹீரோ அதோட ப்ரைஸை செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இது ரொம்ப வேல்யூ அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுவான். இப்போ நம்ம ஹீரோ கிளம்ப போகிறான். அந்த பொண்ணு ரொம்ப சோகத்தில் இருக்கா. கவலைப்படாத, நான் மறுபடியும் உன்னை பார்க்கறதுக்காக வருவேன், அப்போ உனக்கு ஏதாவது பொருள் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ அந்த பொண்ணு கொடுத்த அந்த வேல்யூபிளான ப்ராடக்ட்டை நம்ம லோலா கிட்ட கொடுக்குறான். லோலா ரொம்பவும் தேங்க்ஸ் சொல்கிறா. இந்த பக்கம் அன்னைக்கு கில்டில் கஸ்டமர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்த ப்ராடக்ட்ஸோட வேல்யூவை கோல்டு காயின் மூலியமாக செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கலெக்ட் பண்ண ப்ராடக்ட் எல்லாம் கோல்டு காயினாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எல்லாருமே கோல்டு காயினாக அடுக்கி வச்சுட்டே வராங்க. எல்லாருமே தோத்து போயிட்டாங்க. இப்போ நம்ம சாராவோட கஸ்டமரும் லோலாவோட கஸ்டமரும் தான் இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவன் கூட போட்டி போறவனு தான் கோல்டு காயின் எடுத்து வச்சுட்டே வராங்க. இப்போ நம்ம ஹீரோவுக்கு கோல்டு காயின் காலியான மாதிரி காட்டுறாங்க. ஃபைனலாக நம்ம ஹீரோ கையில் கோல்டு காயின் இருக்கு, ஆனால் அந்த பையனோட கையில் கோல்டு காயின் இல்லை. இப்போ நம்ம லோலா ஜெயிச்சிட்டா, சாரா தோத்துட்டா. சாரா பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டு நீ சீட் பண்ண அப்படின்னு சொல்றா. நான் சீட் பண்ணாங்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லோலா கேட்குறா. இப்போ அதை கேட்டோன்னே சாரா பயங்கரமா ரொம்ப டென்ஷன் ஆகுறா. நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆறுதல் படுத்துறான். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறான். அந்த லெட்டர்ல சாராவோட வீட்டுக்கு எப்படி வருதுன்னு சொல்லி போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னா லோலாவும் பயங்கரமா டென்ஷன் ஆகிட்டு சாராவை கட்டையால ஓட விட்டு அடிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோ அந்த டஞ்சன்ல இருந்து எடுத்த விண்டு செலக்ஷன் டேப்லெட்டை நம்ம எம்மா கிட்ட கொடுக்குறோம். அதை எம்மா சாப்பிட்டோன்னா இவளுக்கு இப்போ 2 ஸ்கில் வந்து புதுசாக ஆக்டிவேட் ஆயிருக்கு. அதை வச்சு பயங்கரமா வந்து வித்தியெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கா. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு சொல்றா. நம்ம 2 பேரும் பார்ட்டிக்கு போகலாமா அப்படின்னு எம்மா கேட்குறா. அந்த நோபல்லாம் கலந்துக்குவாங்களே அந்த பார்ட்டிக்கான்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஆமா, அங்கே நான் டான்ஸ் ஆடலான்னு இருக்கேன், என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்மா கேட்குறா. ஆனால் அதெல்லாம் தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ நான் வேறு ஏதாவது பையன் கூட டான்ஸ் ஆடினா உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு எம்மா கேட்குறா. சரி ஓகே நானே டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். நாயர், ஒருவேளை அந்த பார்ட்டியில் என்னை யாராச்சும் கிட்னாப் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்மா கேட்குறா. என்ன எனக்கு புரியல அப்படின்னு ஹீரோ முழிக்கிறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எம்மா அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்படியே கட் பண்ணால் இங்கே நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட ஃபேமிலியில் எல்லாருமே நம்ம ஹீரோ ஒரு புதுசாக ஷாப் போட போகிறான்னு சொல்லியிருப்பாங்களா. ஸோ அதை நினச்சி ரொம்பவும் சந்தோஷமாக இருக்காங்க. சரி நான் இப்போ பார்ட்டிக்கு எம்மாவோட போலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், உங்கள்கிட்ட ஏதாவது ஷர்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்குறேன். அவங்க அப்பா ஒரு ஷர்ட் எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. இது ரொம்ப அழுக்கா, அதோட இதில் என்ன இவ்வளோ ஸ்மெல் அடிக்கி, நான் வேணா புதுசாக வாங்கிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படியே கட் பண்ணால் இப்போ நம்ம ஹீரோ பார்ட்டிக்கு வந்துடுறான். அப்போ எம்மாவோட அப்பா அம்மா வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க. ஆமாம், எம்மா எங்கன்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அவள் சீக்கிரம் வந்துடுவான்னு சொல்கிறதுக்குள்ளேயும் பார்த்தா அங்கே எம்மா வந்துடுறா.
எம்மாவை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு கிங் வந்துட்டு, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு யாரும் பயப்படாதீங்க. எனக்கு பேண்டாம்ட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு. அவன் இன்னைக்கு சாயங்காலம் இந்த அரண்மனையில மெர்மைட் ஸ்டியரை திருடுறதுக்காக வரப்போறான். ஆனா நீங்க யாரும் பயப்பட வேணாம். நாங்க அவன் வந்து இந்த திருடாம இருக்கிறதுக்கு முன்னேற்பாடுகள்லாம் பண்ணிட்டோம். அதான் அட்வென்ச்சரர் கில்டை சேர்ந்தவங்களை இங்க நாங்க கூப்பிட்டுருக்கோம். அதோட மெர்மைட் ஸ்டியரை பாதுகாப்பான இடத்துல தான் வச்சிருக்கோம். நீங்க எல்லாரும் போய் பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிங் சொல்றான். ஆனா நம்ம எம்மா மட்டும் ரொம்ப பயந்துட்டு இருக்கா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒண்ணு இல்ல, நம்ம டான்ஸ் ஆட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்மா கூட்டிட்டு போறா. இவங்க டான்ஸ் ஆடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மைக்குன்னு ஒரு பையன் வந்துட்டு, எம்மா உன்னை சந்திச்சதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட ஃபிளாட் பண்ணிட்டு இருக்கான். சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு எம்மா சொல்றா. அப்பனா சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு, நம்ம 2 பேரும் ஒரு பெட்டிங் வச்சுக்கலாம். நம்ம 2 பேரும் எம்மா கூட டான்ஸ் ஆடுவோம். யாரு ஜெயிக்கிறாங்களோ, இல்ல அதாவது நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நான் எம்மா கூட டேட்டிங் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக் சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒத்துக்கிறான். இல்ல அதெல்லாம் தேவையில்லை, என்ன பண்ற நாயர் அப்படின்னு சொல்லிட்டு எம்மா டென்ஷன் ஆகுறா. இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம மைக்கு எம்மாவை கூட்டிட்டு டான்ஸ் ஆடுறதுக்காக போறான். நம்ம ஹீரோவுக்கு பார்க்கறதுக்கு அதை கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. இப்போ அவனும் டான்ஸ் ஆடி முடிச்சிடறான். எல்லாருமே கை தட்டுறாங்க. அடுத்ததான் நம்ம எம்மா கூட டான்ஸ் ஆட போறது நம்ம ஹீரோ தான். அவனுக்கு ரொம்பவும் பதட்டமா இருக்கு. இல்ல ஆனா நான் எப்படியாவது இந்த போட்டியில ஜெயிச்சு அவனு எம்மாவை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ பயந்துட்டு இருக்கான். இப்போ எம்மா வந்துட்டு எதுக்கு பயப்படுறேன், நம்ம 2 பேரும் டான்ஸ் ஆடணும் தான் ஆசைப்பட்டோம். ஸோ ஜாலியா அந்த டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு மோட்டிவ் பண்றான். இப்போ நம்ம ஹீரோவும் எம்மாவும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா சுற்றி இருக்கவங்களாம் இவங்க ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ போட்டியில் ஜெயிச்சிடறான். இப்போ நம்ம எம்மாக்கு கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறான். பார்த்தா லைட் ஆஃப் ஆயிடுது. என்னென்னு பார்த்தா பேண்டாம் இந்த இடத்துக்கு வந்துடுறா. நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி நான் அந்த மெர்மைட் திருடுறதுக்காக தான் வந்திருக்கேன். ஆனால் அதோட சேர்த்து எம்மாவையும் திருடிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த பேண்டாம் சொல்கிறான். இப்போ தான் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். காலையில் எம்மா சொல்லியிருப்பா, என்னை யாராவது கிட்னாப் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்டிருப்பான். இப்போ நம்ம ஹீரோ அதை யோசிச்சு பார்க்குறான். அந்த கிங்கும் அட்வென்ச்சரரை ஃபைட் பண்ண சொல்கிறாங்க. அட்வென்ச்சரெல்லாம் போய் பேண்டம் கூட சண்டை போடுறாங்க. ஆனால் பேண்டம் அதெல்லாம் கண்டுக்காம டக்குன்னு வந்து எம்மாவை மயக்கி அவளை கூட்டிட்டு போயிடுறாங்க. மெர்மைட் சேர் பாதுகாப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு கிங் பார்க்குறான். பார்த்தா பேண்டம் கூட இருக்கவன் கிங் அடிச்சு போட்டு அந்த மெர்மைட் சேரையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. யாரும் பயப்படாதீங்க, நாங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போய் எம்மாவையும் மெர்மைட் சேரையும் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கில்ல இருக்க எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. இல்லை எம்மாவை கடத்திட்டு போனவங்க நான் பழைய வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி ஓகே அப்ப நான் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. இப்போ இந்த பேந்தம் பின் திறந்துட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணு பாருங்க. நம்ம ஹீரோ அந்த பேந்தமோட ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். பார்த்தா 160 லெவல் கிட்ட இருக்குது. நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறான். உன்னால டிசைனிங் எல்லாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. ஆமா ஆனா இவகிட்ட சம்மனிங் ஸ்கில் இருக்கு, நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நான் இதுக்கு மேல மறைச்சு பிரோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இப்போ ஒரு ஃபயர் மாஸ்டரை சம்மன் பண்றா. சரி ஓகே வா போய் சண்டை போடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த பேண்டம் ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்கனால நம்ம ஹீரோவால் திருப்பி அட்டாக் பண்ண முடியல. ஜஸ்ட் ஜார்ஜ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்ம பேண்டமோட ஸ்கில்லை எரேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்குறான். பட் ஆனால் அவனுக்கு அந்த லெவலுக்கு எல்பி இல்லை. இப்போ என்னோட ஸ்கில்லை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ லைட்னிங் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணுறான். பரவாயில்லையே நீ கொஞ்சம் ஆச்சரியப்பட வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பேண்டம் இப்போ ஒரு ரேஞ்சை கிரியேட் பண்ணுறா. இந்த ரேஞ்சில் இருக்க வரைக்கும் என்னால் உன்னால் அடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேண்டம் சொல்றா. அங்க கொஞ்சம் பாருக்கண்ணா, நான் சம்மன் பண்ண மான்ஸ்டர் அந்த பொண்ணை சாகடிக்க போகுது. இப்போ நீ ஏன் கூட சண்டை போட போறியா இல்ல அந்த மான்ஸ்டரை போய் கொன்னு அந்த பொண்ணை காப்பாற்ற போறியா அப்படின்னு சொல்லிட்டு பேண்டம் கேட்கறா. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணன்னு தெரியாம கிராவிட்டி பொட்டன்ஷியல் அந்த மான்ஸ்டர் மேல யூஸ் பண்றா. இப்போ அது கிராவிட்டி இல்லாம கீழே போகுது. நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணலான்னு போவேன். ஊடையில போய் பேண்டம் அந்த அட்டாக் வாங்கிடுறா. இது சாதாரண வாட்டர் அட்டாக்னு நினைச்சுதான் நான் போய் அந்த மான்ஸ்டரை காப்பாற்றணும்னு ஊடையில விழுந்தேன். ஆனா இது லைட்னிங் ஸ்ட்ரைக்கையும் வாட்டரையும் சேர்த்து வச்ச அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு பேண்டம் ஷாக் ஆகுறா. ஆமா இது என்னோட ஸ்டைல சொல்ல போனா மேஜிக் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ இந்த பேண்டமை தோக்கடிச்சாச்சு. அதே நேரத்தில் இந்த பக்கம் அந்த பொண்ணு மான்ஸ்டரையும் தோக்கடிச்சிடுறா. நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேண்டம் கீழே விடுறா. நம்ம ஹீரோ போயிட்டு எம்மாக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறா. எம்மா கொஞ்சம் மயக்கத்தில் தான் இருக்கா. இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப சூப்பராக ஃபைட் பண்ண, நீ தான் என்ன காப்பாற்றிருக்க, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சரி ஓகே நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறான். இப்போ அந்த பொண்ணு கூட இருக்க அட்வென்ச்சரில் இன்னொருத்த வந்துட்டு நான் எம்மாவை போய் அந்த அரண்மனையில் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்மாவை கேட்குறான். நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்கு. இவன் காதில் போட்டிருக்கு இயரிங்க பார்த்தாலே கொஞ்சம் ஷாக்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ என்ன தம்பி உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வம்பு பண்றான். நம்ம ஹீரோவும் இவன் உண்மையிலே யாருன்னு சொல்லிட்டு ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணி பார்க்கறான். பார்த்தா எல்லாமே கொஸ்டின் மார்க்கா இருக்கு. யாரா இவன் யோசிக்கிறதுக்குள்ளேயும் அவன் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கறா. பார்த்தா 2 பேர் மேலேயும் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்றா. இப்போ 2 பேருமே கிராவிட்டி இல்லாம கீழே விடுறாங்க. எம்மாவை தூக்கிட்டு போறான். அவன் காதல போட்டுட்டு இயரிங்க கலட்டினோன்னு அவனோட உண்மையான ரூபம் வெளியே வந்துருச்சு. இவன் அந்த பேண்டம் கூட இருக்கிறவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ டெஸ்ட் பண்ணி பார்க்கறான். என்னோட பல நாள் கனவே எம்மா என்னோட ஒய்ஃப் ஆகணும் தான், அது இப்போ நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். நம்ம ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு போது நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறான். இப்போ அவன் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் நம்ம ஹீரோ மேல பயங்கரமா யூஸ் பண்றான். நம்ம ஹீரோவால முடியல இருந்தாலுமே போறான்னு சொல்லிட்டு போறான். இப்போ திடீர்னு எம்மா அவனை விண்ட் செலக்ஷன் மூலமா அட்டாக் பண்றா. இப்போ கரெக்டா ஹீரோ வந்து ஒரு பஞ்சை போட்டு அவனை தோக்கடிச்சிடுறாங்க. உனக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு எம்மா கேட்கறா. உனக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். சரி ஓகே நம்ம எப்படியோ உனக்கு காப்பாத்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு இவங்க 2 பேர்த்தையுமே பிடிச்சி கிங் கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. நம்ம எம்மாவை காப்பாத்தினதுக்காக அவளோட அப்பா அம்மா அதுக்கப்புறம் கிங் எல்லாருமே நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. ரொம்ப நன்றி நார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எம்மா சொல்றா. நம்ம ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான்.
இப்ப அப்படியே கட் பண்ணா, அடுத்த நாள் நம்ம ஹீரோ அவனோட பேரண்ட்ஸ்க்கு வாக்கு குடுத்த மாதிரி ஒரு கடைய செட் பண்ணி போட்டுர்றான். நம்ம ஹீரோவோட ஃபேமிலி எம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்க தான் கிளீனிங் வேலைய பார்த்துக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பாவ நம்ம ஹீரோவோட தங்கச்சி கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. நானும் உன்னோடையும் உன்னோட ஃபேமிலியோடையும் சேர்ந்து இந்த கடைய நல்லா பார்த்துக்குவேன். என்னோட பெஸ்ட்ட நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்மா ஹீரோவ கட்டி பிடிக்கிறா. இத பார்த்தோன்னே ஹீரோவோட தங்கச்சிக்கு பயங்கர காண்டாவுது. அவ பயங்கரமா முறைச்சுக்கிட்டு இருக்கா. இவ எதுக்கு பேய் மாதிரி முறைக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இப்ப நம்ம ஹீரோவோட கிளாஸ்க்கு ஒரு புது ஸ்டூடெண்ட் வராங்க. இவளோட பேர் லைலா. இவள பார்த்தோன்னே நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். என்ன இவ அந்த அட்வென்ச்சரர்ல நம்ம கூட ஃபைட் பண்ணால அவ தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். இப்ப நம்ம லைலா ஹீரோவை பார்த்து சிரிக்கிறா. உனக்கு அவனை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கேட்கறாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு லைலா சொல்றா. சரி ஓகே அவன் கிட்ட போய் உட்காந்துக்கோ அப்படின்னு டீச்சர் இப்ப நம்ம ஹீரோ கிட்ட போய் உட்கார சொல்றாங்க. டேய் அதான் ஆல்ரெடி எம்மா வச்சிருக்கல இந்த பொண்ணையாவது எங்களுக்கு விடுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சண்டை போடுறாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா அப்படின்னு டீச்சர் கேட்கறாங்க. தெரியும். வெக்கேஷன். நம்ம எங்க போணும்? ஆமா, ஹாட் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாருமே ஹாட் ஸ்ப்ரிங்குக்கு போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே சந்தோஷமா அப்படியே பேசி கலகலன்னு போய்க்கிட்டு இருக்காங்க. எம்மா வந்துட்டு இன்னைக்கு நம்ம நல்லா என்ஜாய் பண்ணணும். ஹாட் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லி குதிச்சுக்கிட்டு இருக்கா. எம்மா இப்படிலாம் பண்ணாத, எல்லாரும் ஒன்றை தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பொசசிவ் ஆகிறான். இன்னைக்கு ஹாட் ஸ்ப்ரிங்ல கேர்ள்ஸ்லாம் சூப்பராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஹாட் ஸ்ப்ரிங்ல எந்த பிரச்சனையும் வராம நீ தான் என்ன பார்த்துக்கணும் நாரு அப்படின்னு சொல்லிட்டு எம்மா சொல்றா. ஆமா எங்களையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றாங்க. இப்படியே ரொம்ப தூரமா நடந்து நடந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க. சரி ஓகே இங்கே நம்ம ஓய்வு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்றாங்க. இல்ல நம்ம ஹாட் ஸ்ப்ரிங்கை தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து சொல்றான். அவனை அடிச்சு போட்டுட்டு இல்ல இந்த காட்டுல ரொம்ப பயங்கரமான மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கு. அதனால நம்ம இதுக்கப்புறமும் நைட்ல போய் ஹாட் ஸ்ப்ரிங்கை தேடணும்னா கண்டிப்பா நம்ம இறந்து போயிருவோம் அப்படின்னு அந்த டீச்சர் சொல்லிட்டு போறாங்க. அப்பனா ஓகே பாய்ஸ் டீம் நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைலா வந்து சொல்றா. உங்களுக்கு அவ்வளோ ஆசையா இருந்தா எங்களை பாதுகாப்பா ஹாட் ஸ்ப்ரிங்க்கு கூட்டிட்டு போங்கன்னு கேர்ள்ஸ் சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் என்கரேஜ் ஆகுறாங்க. இப்போ பாய்ஸ் டீம் வந்து கேர்ள்ஸ் டீமையும் பாதுகாப்பா கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கல்ல எடுத்து வீசினோன்னே அங்க ஒரு ட்ராப் மாதிரி இருக்கு. நல்ல வேலை என்ன காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். கவலைப்படாத நான் ஒரு ஹீரோன்னு நீ சொல்லி தான் எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சீன் போடுறான். பார்த்தா இங்க கேர்ள்ஸ் எல்லாம் பூக்களை ரசிச்சிட்டு இருக்காங்க. இதுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு குட்டி தேவதை மாதிரி ஒருத்த வரா. இவளை பார்த்தோன்னே கேர்ள்ஸ்லாம் ஓடி வந்துட்டு இவ ரொம்பவும் கியூட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவனை செக் பண்ணி பார்க்கறான். பார்த்தா அவள் லெவல் 5ல தான் இருக்கா. அதோட இவளுக்கு பப்பட் ஸ்கில் இருக்கு. நாங்களாம் ஹாட் ஸ்ப்ரிங்கோட வழி தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் சொல்றாங்க. சரி ஓகே அப்ப வாங்க நான் ஷார்ட்கட்ல கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி தேவதை இவங்க எல்லாத்தையுமே ஒரு வழியில கூட்டிட்டு போறா. அது ரொம்பவும் இருட்டா பாக்குறதுக்கு ஒரு குகை மாதிரி பயங்கரமா இருக்கு. நம்ம ஹீரோ வாள் எடுத்து வச்சுக்கிறான். வாழலாம் இழுக்காதீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குத்தி தேவதை சொல்றா. ஆனா இங்க பாரு நிறைய ஓட்டைகள் இருக்கு. இந்த ஓட்டைகள்ல மான்ஸ்டர்லாம் தங்கி இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் வாள் எடுத்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா நான் இங்க தான் தங்கி இருக்கேன். மாஸ்டர்லாம் இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி தேவதை சொல்றா. அப்படியா உனக்கு பப்பட் ஸ்கில் இருக்குல்ல அதை வச்சு நீ மான்ஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்பனா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா இதுக்கு மேல மறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்றா. இப்ப நம்ம ஹீரோ கெஸ் பண்ண மாதிரியா இந்த ஓட்டைகள்ல இருந்து நிறைய மான்ஸ்டர் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வருது. எல்லாருமே போய் அட்டாக் பண்றாங்க. கேர்ள்ஸ் டீமை ப்ரொடெக்ட் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றான். கேர்ள்ஸ் டீம் கிட்ட மான்ஸ்டர் எல்லாம் போகுது. பார்த்தா அங்க கேர்ள்ஸ் டீம் மான்ஸ்டர் எல்லாம் போட்டு பொலப்பலான்னு பொழந்துக்கிட்டுறாங்க. ஃபைனலா இந்த கேடி பிடிச்ச குட்டி தேவதையும் நம்ம ஹீரோ போட்டு தள்ளிடுறான். இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் ஓய்வு எடுத்துட்டு போலான்னு சொன்னேன் அப்படின்னு நம்ம டீச்சர் சொல்லிட்டு இருக்கும் போது அங்க பாருங்க ஹாட் ஸ்ப்ரிங் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றான். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க ஒருத்த பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கா. இது யாரும் கண்டுக்கவே மாட்டிட்டாங்களே, டீச்சரா இருக்கவே தகுதி இல்லை அப்படின்னு அந்த டீச்சர் யோசிக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே ஹாட் ஸ்ப்ரிங்குக்கு வந்துடுறாங்க. கேர்ள்ஸ் நீங்க பாதுகாப்பா போய் தைரியமா குளிங்க, நாங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றான். சரி ஓகே அப்படின்னு கேர்ள்ஸ் எல்லாம் குளிக்க போயிடுறாங்க. இதான் நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பு. இப்போ பாத்ரூம்குள்ள புகுதா எல்லாத்தையுமே நம்ம ட்ரெஸ் இல்லாம பாத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாய்ஸ் டீம்காரங்க எல்லாருமே மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு பயங்கரமா ரெடியா வராங்க. இந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடயே சேர்ந்து ஓடுறான். இப்போ இவங்க எல்லாருமே கேர்ள்ஸ் குளிக்கிற பாத்ரூம்க்கு தான் போறாங்க. இந்த சைடு கேர்ள்ஸ்லாம் வந்து ட்ரெஸ்ஸை வேற கலெக்டா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்களும் இப்போ குளிக்கலான்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ இந்த சைடு எப்படியாச்சும் இவங்களை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கான். பார்த்தா அங்க டீச்சர் வந்துட்டு ஒரு வால் மாதிரி உருவாக்கிடுறாங்க. இந்த முட்டா பசங்களோட நீனும் சேர்ந்து இந்த மாதிரி விஷயம் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. இல்ல நானும் அவங்களை தடுக்க தான் முயற்சி பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எங்களை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் டீம்லாம் எந்திரிச்சு கேர்ள்ஸ் பாத்ரூம் நோக்கி ஓடுறாங்க. நம்ம ஹீரோவும் டீச்சரும் சேர்ந்து ஸ்டோன் புல்லட் எர்த் புல்லட்னு ஸ்டூடெண்ட்ஸ் மேல பயங்கரமா அட்டாக் பண்ணிடுறாங்க. இப்போ ஒருத்த மட்டும் எந்திரிச்சிட்டு என்னால விட்டு கொடுக்க முடியாது, நான் என்ன ஆனாலும் கேர்ள்ஸ் பாத்ரூமுக்கு போயாவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம டீச்சரை அட்டாக் பண்றதுக்காக வரான். நம்ம டீச்சர் பின்னாடி போறாங்க. நம்ம ஹீரோ பிடிச்சிடறான். கொஞ்சம் கையடிக்கிறீ அப்படின்னு நம்ம டீச்சர் சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். நான் சாதாரணமா இருக்கும் போதே உங்களை ஓட விட்டுட்டேன், இப்போ என்னோட சுயரூபத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் ஒரு மான்ஸ்டரா மாறுறான். என்ன கொடுமடா இது, உன்னோட கிளாஸ்மேட்ஸை ட்ரெஸ் இல்லாம பாக்குறதுக்காக எவ்வளவு போராடுறியா அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கேட்கறாங்க. நீங்க என்ன இது எவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க, இதுதான் என்னோட கனவே தெரியுமா, அந்த பொண்ணுங்கெல்லாம் எவ்வளவு அழகா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு என்னானாலும் பரவாயில்ல உள்ள இருக்க பொண்ணுங்களையும் அதோட
நம்மளோட எம்மாவை இன்ட்ரெஸ்ட் இல்லாம பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆகுறான். உன்னை கண்டிப்பா அதை நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ 2 பேருமே சண்டை போடுறாங்க. அவன் ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கான். இருந்தாலுமே நம்ம ஹீரோ வந்து அவனோட பவரை வச்சு அட்டாக் பண்றான். பட் ஆனா இவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கனால நம்ம ஹீரோவையே தூக்கிடுறான். இப்போ நம்ம ஹீரோ விட்டு கொடுக்காம லைட்னிங் அவன் கண்ணு முன்னாடி யூஸ் பண்றான். இப்போ அவனுக்கு கண்ணு கூசினோட நம்ம ஹீரோ தான் சான்ஸ்னு சொல்லிட்டு அவனை தோக்கடிச்சிடுறான். நீ ரொம்பவும் சூப்பரா ஃபைட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இல்ல நான் விட்டு கொடுக்க மாட்டேன் பாய்ஸ், உங்களோட கனவு என்னன்னு தெரியுமா, அது நிறைவேற்ற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தனோன்னு இப்போ ஒருத்தன் கூஸ் பம்ப்ஸ் ஆகிட்டு எந்திரிச்சு ஓடுறான். அவன் ஸ்ட்ரைட்டா இப்போ கேர்ள்ஸ் பாத்ரூம் நோக்கி தான் ஓடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ எப்படியாச்சும் தடுத்துடணும்னு சொல்லிட்டு மொத்த எல்பியை கொடுத்துமே அவனோட காலை பிளாக் பண்ணி விடுறான். ஆனாலுமே அவன் வந்து முயற்சியை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி கேர்ள்ஸ் பாத்ரூம்குள்ள குதிச்சிடறான். கேர்ள்ஸ் உடனே உங்களோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இங்க இருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன இங்க யாருமே இல்லையா? ஆமா நீங்க குளிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். நாங்க குளிக்கலான்னு தான் போனோம், ஆனா டீச்சர் தான் இப்போ குளிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆமா உனக்கு என்னாச்சு நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எம்மா வரதுக்குள்ளேயும் என்னோட எல்பி மொத்தமும் போச்சு, இப்போ என்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே முழுகுறான். கண் முழிச்சு பார்த்தா இப்போ நம்ம ஹீரோ கேர்ள்ஸ் பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்கான். வெளியே இருந்து எல்லாருமே டே வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த டீச்சர் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் கிட்ட எல்லாத்துக்குமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோவுக்கு எல்பியை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ்லாம் அவங்க கூடயே சேர்ந்து குளிக்க வச்சிருப்பாங்க. ஸோ உன்னோட கண்ணை மட்டும் திறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ நம்ம ஹீரோவோட கண்ணை கட்டி போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவுக்கு எல்பி டபுள் இல்லை ட்ரிபிள் இல்லை அதுக்கும் மேலேயும் எல்பி அவனுக்கு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோவும் நினச்ச மாதிரியே ஒரு கடையை ஓப்பன் பண்ணிடுறான். லோலா லூனான்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. எம்மா கூட அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருப்பா. இவங்க 3 பேரும் ஒரு பொருள் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறாங்க. சூப்பராக இருக்குது, இது எதில் செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் கம்பெனி சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். எதுக்கு இவன் சொல்லலை அப்படின்னா இவன் இதை ஸ்லைமோட முட்டையில தான் செஞ்சிருப்பான். ஆமாம் இந்த கடையோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எம்மா கேட்குறா. நாங்கள் இதை நேற்று நைட்டு தான் எங்கள் ஃபேமிலியோட ஒவ்வொரு நேமை வச்சு டிசைட் பண்ணோம். பட் ஆனால் அந்த கேமில் ஜெயிச்சது டைகர். ஸோ டைகர் சொன்ன பேர் தான் இந்த கடைக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே அவங்களோட அப்பா அம்மா வராங்க. இப்போ அப்படியே அவங்களோட கடையை ஓப்பன் பண்ண போகிறாங்க. 3, 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு கடையை ஓப்பன் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துல நிறைய கஸ்டமர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. வெளியே இந்த லைனுமே உங்களோட கடைக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும். டே மகனே ஒன்று நினச்சா எனக்கு ரொம்பவும் பெருமையாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் புவர் நோபலுக்கு பிறந்த ஒரு வீக்கான ஆள். ஹீரோ அகாடமியில் எம்மா கூட போய் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் மரியாங்கிற ஒரு பொண்ணையும் காப்பாற்றினேன். டைகர் சன் எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. எம்மாவை காப்பாற்றி நோபல் கிட்ட நல்ல பேர் வாங்கினேன். ஃபைனலாக இந்த கடையுமே போட்டு என்னோட அப்பா அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சிச்சு? இந்த டஞ்சனில் இருக்க இந்த மாஸ்டரால தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ அந்த மாஸ்டரை பார்க்கறதுக்காக வரான். இங்கே பாருங்க மாஸ்டர், நீங்கள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு என்னால் வார்த்தையால் தேங்க்ஸ்னு சொல்ல முடியாது. அதனால தான் நான் இப்போ இந்த டெட் செயினை ரிலீஸ் பண்ணி உங்களை காப்பாற்றலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். உனக்கு என்ன பைத்தியமா, போய் வேற ஏதாச்சும் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் உங்களோட உண்மையான ஸ்மைலை பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டு கிரேட் சேஜை யூஸ் பண்ணி நான் ஒலிவியாங்கிற சர்வெண்ட்டை ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவனோட கிரேட் சேஜ் கிட்ட ஹெல்ப் கேட்குறான். நீ 15th ஃப்ளோருக்கு போ, அதுக்கான ஆன்சர் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேட் சேஜ் சொல்கிறாரு. இப்போ இந்த பவரை யூஸ் பண்ணாலும் நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக தலைவலிக்குது. அவனும் அப்படியே வந்து டஞ்சனோட 14th ஃப்ளோருக்கு போகிறான். அங்கே 1, 2ன்னு 2 வழி இருக்குது. நம்ம ஹீரோ இப்போ 1வது வழியில் போகிறான். பார்த்தா அங்கே பயங்கரமான ட்ராப்லாம் செட் பண்ணியிருக்காங்க. என்னால் அவ்வளோ ஈஸியாக இந்த டஞ்சனோட 15th ஃப்ளோருக்கு போயிட முடியும்னு தோணலை. ஏன்னா கண்டிப்பாக இங்கே ஏதாச்சும் பயங்கரமான ட்ராப்லாம் செட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அந்த பவரை யூஸ் பண்ணனால எனக்கு இப்போ தலை வேலை வலிக்குது. ஸோ என்னால் இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இப்போ எம்மாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். எம்மா கிட்ட இந்த மாதிரி டஞ்சனுக்கு போனது அந்த ஒலிவியாங்கிற சர்வெண்ட் தான் எனக்கு எல்லா பவரையும் ஸ்கில்லையும் கொடுத்தாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே எம்மா கிட்ட சொல்லிடுறான். ஓ அப்பனா அவனோட மாஸ்டரை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னு எம்மா கேட்குறா. ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா எதுக்காக நீ என்ன கூப்பிடுறன்னு தெரியல. எனக்கு தெரியும், ஏன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்தா சாதிக்க முடியாதுங்கிற விஷயம் எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம தான் அல்டிமேட் டியோ அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. ஆமா அதான் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோவும் எம்மாவும் சேர்ந்து அந்த டஞ்சனுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ ஸ்பெல் வேலைலாம் சொல்லி அந்த டஞ்சனை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே டஞ்சனோட 14th ஃப்ளோர்ல 2வது வே வழியா உள்ள போறாங்க. இங்க ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமோட டோரை ஓபன் பண்ணி உள்ள போறாங்க. உள்ள போனோம்னா டோர் க்ளோஸ் ஆயிருது. அங்க இருந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் குட்டி குட்டியா வருது. உங்களோட கத்தியா கீழே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் மிரட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் அவன் கையில இருக்க குக்கீஸ் எடுத்து அந்த மான்ஸ்டருக்கு கொடுக்குறான். அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. ஏதாச்சும் காமெடியா லைக் பண்ணி மாதிரி உன்னோட மூஞ்ச வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எம்மாவை பார்த்து அந்த மான்ஸ்டர் சொல்றான். நம்ம எம்மாவும் இப்ப பண்ணி மாதிரி மூஞ்ச வச்சு காமெடி பண்றா. பட் ஆனா எங்களுக்கு சிரிப்பே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் பயங்கரமா கலாய்ச்சி விட்டுறானுங்க. இன்னும் கொஞ்சம் குக்கீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கேட்கறாங்க. நம்ம ஹீரோவும் எடுத்து கொடுக்குறான். இப்ப அதை சாப்பிட்டுட்டு ரத்தம் வந்து எடுத்து சாவறானுங்க. என்னன்னு சொல்லிட்டு அம்மா கேட்கறா. அந்த குக்கீஸ்ல பாய்சன் கலந்துட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னங்கடா அவங்க மூஞ்சி ஃபுல்லா தக்காளி சட்னியா இருக்கு, இந்த காமெடி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எம்மா கிண்டல் பண்றா. அப்படியே அங்க இருந்து 2 பேருமே கிளம்பி 15th ஃப்ளோருக்கு போறாங்க. இங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு. இங்கேயும் வந்து ஒரு மாஸ்டர் இருக்கா. நம்ம ஹீரோவும் என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறான். பார்த்தா மாஸ்டரோட ஸ்கில் அப்படியே வந்து இவளுக்கும் இருக்குது. அங்க ஒரு போர்ட்ல வந்து உண்மையான டெட் செயினே இந்த மாஸ்டரோட காப்பியா இருக்க இந்த பொண்ணு தான், இந்த பொண்ணை கொன்னாதான் உண்மையான டெட் செயினை பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ட்ல எழுதி இருக்கு. இப்ப அந்த மாஸ்டர் அப்படி எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன சாகடிச்சு உன்னோட மாஸ்டரோட டெட் செயினை பிரேக் பண்றது ரொம்பவும் கஷ்டம்
கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் அசால்ட்டா நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஆனா என்னாலும் பரவாயில்ல, நான் உன்னை சாக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ ஸ்டோன் புல்லட்டை யூஸ் பண்றான். பார்த்தா அந்த மாஸ்டர் காலை வச்சு அந்த ஸ்டோன் புல்லட்டை உடைச்சிடுறாங்க. அப்புறம் தான் தெரியுது இவன் ரொம்பவும் பவர்ஃபுல் அப்படின்னு. இவ என்னதான் காப்பி கேட்டா இருந்தாலுமே இது மாஸ்டரோட காப்பி. ஸோ மாஸ்டரோட பவருக்கு ஈக்குவலா தான் இந்த பொண்ணுக்கும் பவர் இருக்கும். ஸோ இவங்க கூட மோதி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது மாஸ்டர் கூடயே மோதி ஜெயிக்கிற மாதிரி. அதுவும் இல்லாம அவங்க 2 பேருமே ஆல்ரெடி நிறைய அடி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு பயங்கரமா அட்டாக் பண்றதுக்காக வரா. டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ டஞ்சன் எலிவேட்டர் யூஸ் பண்ணி தப்பிச்சிடுறான். இவங்க இப்போ உண்மையான மாஸ்டர் இருக்க ஃப்ளோருக்கு வராங்க. என்ன இங்க ஒரு மாஸ்டர் இருக்காங்க அப்படின்னு நம்ம எம்மா ஷாக் ஆகுறா. இதுதான் உண்மையான மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ புரிய வைக்கிறான். இப்போ நம்ம ஹீரோவும் எல்லா விஷயத்தையுமே சொல்றான். உங்க கையில கட்டியிருக்க இந்த டெட் செயினை பிரேக் பண்ணணும்னா மேல உங்களோட காப்பியான அந்த பொண்ணை வந்து கொன்னாகணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது வீக்னஸ் இருக்கும், அந்த வீக்னஸ் சொன்னீங்க அப்படின்னா அந்த பொண்ணை நாங்கள் ஈஸியாக கொண்டு உங்களோட டெட் செயினை ரிமூவ் பண்ணி உங்களை காப்பாற்றிடுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் இதெல்லாம் தேவையில்லாத முட்டாள்தனமான விஷயம் அப்படின்னு அந்த மாஸ்டர் சொல்லி இவங்க 2 பேர்த்தையுமே சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மாஸ்டர், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் உங்களை காப்பாற்றி அவன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். நம்ம நாளைக்கு லைப்ரரிக்கு போய் ஒலிவியா த சர்வெண்ட் அவங்களோட ஹிஸ்ட்ரி அண்ட் வீக்னஸ்லாம் தெரிஞ்சுக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஹிஸ்டோரியன் தான், அவங்க கிட்ட நான் ஹெல்ப் கேட்குறேன் அப்படின்னு எம்மா சொல்கிறா. சரி ஓகே அப்போ நான் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் எம்மாவும் கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் மறுபடியும் கடைக்கே வந்துடுறான். பார்த்தா லோலாவோட ஃபோட்டோவை மாட்டான்னு சொல்லி லோலா சண்டை போட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்தோடனே என்ன உன்னோட எல்பி கம்மியாக இருக்கா, நான் வேணா அதை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இல்லை நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு 2 பேரும் மறுபடியும் சண்டை போடுறாங்க. இல்லை எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இப்போ 2 பேருமே ஒரு பிளான் போட்டுட்டு இப்போ நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு 2 பேருமே சேர்ந்து நம்ம ஹீரோ கிட்ட ரொமான்ஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி போன எபிசோட்ல நம்ம ஹீரோ பொண்ணுங்க பாத்ரூம்ல குளிச்சதுக்கே அவனுக்கு பயங்கரமான எல்பி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்போ இதையும் சேர்த்து டோட்டலா நம்ம ஹீரோ கிட்ட 13,700 எல்பி கிட்ட இருக்குது. இப்போ அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோ லைப்ரரிக்கு வந்து ஒலிவியாவோட ஹிஸ்டரியை படிச்சுட்டு இருக்கான். அவங்க கிளெரிக் லிட்ரினோட சண்டை போட்டிருக்காங்க. கிளெரிக் லிட்ரின் இவங்க கூட தோத்து போயிருக்காங்க. கிளெரிக் லிட்ரினே ஒலிவியாவோட ஸ்கில்ஸை பார்த்து ரொம்பவும் பொறாமப்பட்டிருக்காங்க. என்ன கிளெரிக் லிட்ரோனே ஒலிவியாவோட ஸ்கில்ல பார்த்து பொறாமப்பட்டிருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இப்போ நம்ம ஹீரோ முன்ன இருந்ததை விட ரொம்பவும் பயப்படுறான். ஏன்னா மாஸ்டர் இவ்வளோ பவர்ஃபுல்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கூட சண்டை போடுறதுக்கே பயமா இருக்கு. இருந்தாலுமே நான் மாஸ்டரை காப்பாற்றி ஆகிறதுக்காக இதை பண்ணி தான் ஆகணும். பட் ஆனால் இந்த பவர்ல சண்டை போட்டேன்னா கண்டிப்பா மாஸ்டரை தோக்கடிக்க முடியாது. நான் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா மாறணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டெஸ்ட் பண்ணி பார்க்கறான். பார்த்தா 10,000 எல்பிக்கு சாக்ரிஃபைஸ் அப்படின்னு ஒரு ஸ்கில் இருக்கு. இந்த ஸ்கில் எப்படின்னா அவனோட மொத்த ஸ்கில்லையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த ஒரு பவர்ஃபுல்லான ஸ்கில்லை வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ஹீரோ 10,000 எல்பி கொடுத்து இந்த சாக்ரிஃபைஸ் ஸ்கில்ல வாங்குறான். இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். பார்த்தா எய்தாப்ல அந்த மாஸ்டர் நின்றுட்டு இருக்காங்க. நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஆமா நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன், ஆக்சுவலா என்னோட வேலை 15th ஃப்ளோர்ல யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்கள அடிச்சு போடுறது தான் என்னோட வேலை. ஆனா எனக்கு அது சுத்தமா தேவையே இல்லை, ஏன்னா நான் உன் கூட ஃபைட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் ரொம்பவும் கேஷுவலா பேசுறாங்க. சரி அப்ப நான் ஒரு கை பாத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ சாக்ரிஃபைஸ் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி மாஸ்டரை அட்டாக் பண்றான். பட் ஆனா மாஸ்டர் அதுல இருந்து டாச் பண்ணிட்டு திருப்பி ஒரு அட்டாக் பண்றாங்க. என்னாச்சு, ஞாயிறு ஏதோ பெரிய ஆபத்துல இருக்கான்னு என்னோட உள் மனசு சொல்லுது அப்படின்னு நம்ம மாஸ்டர் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த ஒரு அட்டாக்லயே கவுந்துடுறான். என்ன அட்டாக் இது, ரொம்பவும் வலிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த மாதிரி நேரத்தில் உன்னோட டிசைனிங் ஐயா யூஸ் பண்ணுவேன்னு நினைச்சேன் அப்படின்னு அந்த மாஸ்டர் சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோவும் அவனோட கண்ணை வச்சு செக் பண்றான். பார்த்தா அந்த மாஸ்டர் கிட்ட இருக்கிறது சாதாரண ஸ்வாட் இல்ல, அது லைட்னிங் ஸ்வாடு. இல்ல என்ன காப்பாற்ற போய் ஞாயிறோட உயிர் போகக்கூடாது அப்படின்னு மாஸ்டர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்போ எல்லா ஸ்கில்லையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிற ஒரு புது ஸ்கில்லை வாங்கி அட்டாக் பண்றான். பட் ஆனால் மாஸ்டர் ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்கனால லைட்னிங் ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்றாங்க. செத்தடா மாவனே அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போறாங்க. இல்லை என்ன காப்பாற்ற போய் நீ சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாஸ்டர் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே நம்மளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மாஸ்டர் கிட்ட பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோ மாதிரி இருக்க ஒரு பையன் வந்துட்டு எனக்கு டீச் பண்ண முடியுமா, நீங்கள் என்னோட மாஸ்டராக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இருந்தாலுமே அந்த பையன் முயற்சியை விட்டு கொடுக்கல. மாஸ்டர் எங்கே போனாலுமே பெண் தொடர்ந்து போயிட்டு எனக்கு மாஸ்டராக இருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கெஞ்சி கேட்குறான். ஸோ உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் கேட்குறாங்க. எனக்கு இந்த உலகத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னா நீ என்ன அட்டாக் பண்ணவா, நீ ஜெயிச்சிட்டா நான் உனக்கு டீச் பண்ணுறேன் மாஸ்டர் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு அந்த பையனும் ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ண போகிறான். ஆனால் அந்த மாஸ்டர் இல்லை ஸ்வாடு மேலேயே ஏறி நின்றுட்டு இல்லை உன்னோட கனவை மாற்றிக்கோ, ஏன்னா நீ ரொம்ப வீக்காக இருக்க, உன்னோட ஸ்வாட் அட்டாக் இப்படி ஸ்ட்ரைட்டாக பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனாலும் அந்த பையன் மாஸ்டர் கிட்ட நிறைய விஷயத்தை கேட்டு கற்றுக்கிறான். அன்றைக்கி ஒரு நாள் கோப்ளின்ஸை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்குறான். அதுக்கு அந்த மாஸ்டரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப நன்றி எனக்கு சொன்னதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கேருந்து கிளம்புறான். இப்போ அப்படியே மாஸ்டர் கிட்ட ஒருத்தன் வந்துட்டு நீங்கள் ஒரு பையனுக்கு டீச் பண்ணுறீங்கல்ல அவன் அப்படின்னு ஏதோ சொல்கிறான். அதை கேட்டோன்னு நம்ம மாஸ்டரும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னோட பொண்ணை கோப்ளின்ஸ் கிட்ட இருந்து காப்பாற்ற போய் தான் இந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு ஒரு பொண்ணோட பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. அது வேற யாரும் இல்லை நம்ம ஹீரோ தான். இப்போ அந்த மாஸ்டரும் ஹீரோ கிட்ட போயிட்டு என்னை மன்னிச்சிடு, ஒருவேளை நீ கேட்ட மாதிரியே உனக்கு நான் மாஸ்டராக இருந்து எல்லா விஷயத்தையும் உனக்கு சொல்லி கொடுத்துருந்தா இந்நேரத்துக்கு நீ இறந்து போயிருக்க மாட்டல்ல, இது எல்லாமே என்னோட தப்பு தான், நான் தான் உன்னை கொண்டுட்டேன்,
என்னை மன்னிச்சிடு. அடுத்த 200 வருஷமா யாருமே இல்லாம இந்த டஞ்சன்ல தான் தனியா இருக்கேன். அன்னைக்கு ஒரு நாள் அதே சாயல்ல இருக்க ஒரு பையன் நாயர், அவனை மீட் பண்ணேன். கிட்டத்தட்ட அவனும் அதே மாதிரி தான். இப்போ அவன் என்ன காப்பாற்ற போய் ரொம்ப ஆபத்தில் இருக்கான். என்னானாலும் முயற்சியை விட்டு கொடுத்துறாத நாயர். இந்த பக்கம் இந்த காப்பி மாஸ்டர் அதோட லைட்னிங் ஸ்வாடை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு எம்மா வந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றிடுறா. நம்ம ஹீரோக்கு சரியான ஷாக்கு. அப்படியே அந்த இடத்துக்கு லோலா வரா, அதுக்கப்புறம் லூனா வரா, அதுக்கப்புறம் லைலாவும் வரா. நாங்கள்லாம் ஒரு டீம், எங்களை தாண்டி தான் நாயரணி அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்றாங்க. இவங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு எனக்கு பொறாமையா இருக்கு. அந்த பையன் உண்மையிலேயே கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாஸ்டர் சொல்றாங்க. அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அந்த மாஸ்டரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாஸ்டர் மறுபடியும் லைட்னிங் ஸ்வாடை வச்சு எம்மாவை அட்டாக் பண்ணிடுறா. நம்ம ஹீரோவால போய் காப்பாற்ற கூட முடியல. ஏன்னா நம்ம ஹீரோ ஆல்ரெடி அடி வாங்கி கிடக்குறான். இவனை காப்பாற்ற வந்து நீ சாக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்பி மாஸ்டர் நம்ம எம்மாவை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு லைட்னிங் ஸ்வாடை ஓங்குறா. அப்ப திடீர்னு பார்த்தா லோலா ஒரு பெரிய ட்ரம் எடுத்து வீசுறா. ஓ, உனக்கு கொரிலா போல பவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காப்பி மாஸ்டர் கேட்குறாங்க. என்ன பார்த்து கொரிலான்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு லோலா டென்ஷன் ஆகிட்டு நிறைய ட்ரம் எடுத்து வீசுறா. ஆனா இந்த மாஸ்டர் அதையும் தடுத்து திருப்பி லோலாவே அட்டாக் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்னிங் ஸ்வாட்ல இருக்க லைட்னிங் எபிலிட்டியை அரேஸ் பண்ணிடுறான். இப்போ லைலா ஃபுல் ஃபோர்ஸ்ல போய் அட்டாக் பண்றா. ஆனா அந்த காப்பி மாஸ்டர் இதையுமே தடுத்து டிராகனை கொண்டு வந்து லைலாவே திருப்பி அட்டாக் பண்ணிடுறாங்க. லூனா சீக்கிரம் வந்து இவளை ஹீல் பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துறான். ஆனா லூனா பார்த்தா ஆல்ரெடி நிறைய ஹீலிங் யூஸ் பண்ணனால அவளும் மயங்கி விழுந்துடுறா. இப்போ லூனாவாலையும் ஃபைட் பண்ண முடியாது. அதே நேரத்தில் இவங்க எல்லாருமே அவங்களோட ஸ்ட்ரென்த் இழந்துட்டாங்க. இப்போ மறுபடியும் தனி மரம் ஆயிட்ட. சரி, ஓகே, உன்னோட கதையை இப்பவே முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் ஹண்டரை யூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ அதுலேருந்து தப்பிச்சிடறான். இப்போ ஸ்டோன் புல்லட்டை யூஸ் பண்றான். பட் அந்த ஸ்டோன் புல்லட் மறுபடியும் நம்ம ஹீரோ மேலேயே வந்து அட்டாக் பண்ணுது. பார்த்தா அந்த மாஸ்டர் ரிட்டன் ஸ்டோன் புல்லட் ஸ்கில்லை வந்து மாற்றி வச்சுட்டாங்க. என்ன கொண்டு உண்மையான மாஸ்டரை காப்பாற்றணும்னு நினைச்சேனா அதை இப்பவே மாற்றிக்கோ, ஏன்னா நீ தோத்துட்ட அப்படின்னு அந்த மாஸ்டர் சொல்றாங்க. இல்லை, நான் தோத்து போகலை, நான் என்னாலும் பரவாயில்ல மாஸ்டரை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் அவன் சாக்ரிஃபைஸ் ஸ்கில்லை யூஸ் பண்ணுறான். இந்த தடவை அவன் ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் போய் மாஸ்டரை அட்டாக் பண்ணுறான். கத்தியை எடுத்து மாஸ்டரை வெட்டலான்னு போகிறான். பட் ஆனால் கத்தி உள்ளே இறங்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஹார்டாக இருக்கா. இதுக்கு உன்னை பழி வாங்கி ஆவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாஸ்டர் திருப்பி நம்ம ஹீரோவை பயங்கரமாக போட்டு அடின்னு அடிச்சு படக்க விடுறாங்க. இப்போ நீ செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு லார்ஜ் சைஸ் டிராகன் ஹண்டரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் இது வரைக்கும் எத்தனையோ பேரை காப்பாற்றிருக்கேன். ஆனால் இந்த டைம் என்ன நிறைய பேர் காப்பாற்றி அவங்களோட உயிரை விட போகிறாங்க. இது நடக்கக்கூடாது. நான் என்ன ஆனாலும் என்னோட மாஸ்டரையும் இங்கே இருக்கவங்களையும் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் அந்த டிராகனுக்குள்ளே பூந்து அந்த டிராகனை வெட்டி அந்த நெருப்பு ஸ்வாடை எடுத்துகிட்டு வந்து மாஸ்டரோட கழுத்தை வெட்டுறான். இப்போ அந்த டெட் செயின் ஃபுல்லாக அப்படியே செதறி விழுது. நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அப்படியே மயங்கி விழுறான். ஏன்னா அவன் கிட்ட எல்பி சுத்தமாக இல்லை. கவலைப்படாத, இதை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே நம்ம ஹீரோ கிட்ட வராங்க. அவனுக்கு கிட்டத்தட்ட 10,000 எல்பி கிட்ட இன்க்ரீஸ் ஆகுது. 200 வருஷங்களுக்கு அப்புறம் அந்த டஞ்சன்ல இருந்து நம்ம மாஸ்டரை ஹீரோ காப்பாற்றிட்டான். ரொம்ப இல்லை, நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு டேங்க்ஸ் சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பலை. அப்படி பார்த்தா நான் தான் இப்போ உங்களுக்கு டேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான். நான் பவர்ஃபுல்லாக மாறினதுக்கு அப்புறம் தான் என்னோட வாழ்க்கை மொத்தமாக மாறிச்சு. நான் உங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோட ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. அதோட நான் நிறைய பேரை காப்பாற்றிருக்கேன். அது எல்லாமே உங்களால் தான். ரொம்ப நன்றி மாஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுறான். இங்கே வா அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் மாஸ்டரை போய் கட்டி பிடிச்சிக்கிறான். உங்களோட இந்த அழகான சிரிப்பை பார்க்கணும் நான் எவ்வளோ நாள் ஏங்கியிருக்கேன் தெரியுமா, அது ஒரு வழியாக நிறைவேறிச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படியே அதா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் இப்போ நம்ம ஹீரோவை ஒரு சின்ன பையன் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இத்தனை வருஷமாக தனிமையில் இருந்த எனக்கு உன்னால தான் சுதந்திரம் கிடச்சிருக்கு. இந்த இருள் நீங்கி என்னோட வாழ்க்கையில் ஒளி வந்ததுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு அந்த மாஸ்டர் சொல்லி நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறாங்க. வலி தாங்க முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட கடையுமே நல்லா டெவலப் ஆகி இப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒரு வழியாக லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்க. டஞ்சனில் இருக்க இந்த குட்டி பொண்ணும் என்னை எப்போ பார்க்க வருவீங்க அப்படின்னு நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வழக்கம் போல அவங்களோட ஸ்கூலும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான ட்ரைனிங்கில் போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம லைலாவும் ஹீரோவும் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன நாயர் உனக்கு எல்பி வேணுமா அப்படின்னு லைலா நம்ம ஹீரோ கிட்ட க்ளோஸாக வரா. லோலா அங்கே வந்துட்டு நாயர் உனக்கு எல்பி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வரா. அதுக்கப்புறம் லூனாவும் எல்பி வேணுமான்னு சொல்லிட்டு வரா. எல்பி வேணும்னா ஃபர்ஸ்ட் என்ன தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்மா வந்து நம்ம ஹீரோக்கு கிஸ் பண்ணுறா. இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல, நானும் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஹீரோவோட தங்கச்சி இப்போ பயங்கர டென்ஷனாக இடத்துக்கு வரா. இப்போ நம்ம ஹீரோவும் மாஸ்டரும் மறுபடியும் அந்த டஞ்சனுக்கு வராங்க. நம்ம ஹீரோ அந்த டெட் செயினோட காப்பி மாஸ்டரை கொண்டு அந்த டெட் செயினை ரிலீஸ் பண்ணி நம்ம மாஸ்டரை காப்பாற்றுறதை சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ மறுபடியும் ஸ்பெல் வேர்டை யூஸ் பண்ணி அந்த டஞ்சனை ஓப்பன் பண்ணுறான். இந்த இடத்துல இந்த எபிசோடும் இந்த சீசனும் கம்ப்ளீட் ஆகுது.